கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் இவ்வாறு: சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. நான் சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. சரி, நீ கேளு உட்காந்து படுத்து கேளு. சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்தும் எனக்கு மேன்மை பாராட்ட இடமில்லை அப்படிங்கிறார் பவுல். ஒன்று. இன்னொன்று, சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது அப்படிங்கிறார். மூன்றாவது, சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ சாபம் வருங்கிறார். இதன் அடிப்படையில் பழைய ஏற்பாட்டில் தங்களிடம் இருந்த நற்செய்தியை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொண்ட ஒரு குழுவினரையும் ஒரு சிறு பெண்ணையும் பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் தனக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தியை ஊர் மக்களிடத்தில் கொண்டு சென்ற ஒரு பெண்ணை பற்றியும், அதோடு கூட ஊக்கமாய் உற்சாகமாய் மரணம் மட்டும் ஊழியம் செய்த ஒரு நபரை பற்றியும் பார்க்க போகிறோம். 4 காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். இதில் முதலாவதாக பார்க்கின்ற போது 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தில் இருந்து நம்ம சில காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் தொடங்கி அப்படியே போய்கிட்டு இருக்கோம். அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 24 கேருபீனுக்கு இருக்கிற ஒரு 1 ராஜாக்கள், நீங்கள் 4ஆம் எடுத்துருக்கீங்க நினைக்கிறேன். 1 ராஜாக்கள் நான் தப்பா சொல்கிறேன். அப்போ 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அது அப்படியா? இருங்க. இல்லை அது இல்லை, நான் தப்பாக குடிச்சிட்டேன்னா. 2 ராஜாக்களா? 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் கரெக்ட். 24ஆம் வசனம் பாருங்க. இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள். ஆக பெனாதத் என்ற சீரிய ராஜா இஸ்ரவேல் ஜனத்தை முற்றுகை போடுகிறான். அவங்க எங்கேயும் வெளியில் போக முடியாது, வெளியில் இருக்கவங்க உள்ளுக்க வர முடியாது. அந்த மாதிரி ராஜ்யத்தை சுற்றிலும் என்ன செய்கிறான்? போர்ப்படைகளை நிறுத்தி அரெஸ்ட் பண்ணுறான். ராஜ்யத்தையே அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் முற்றுகை. ஒரு ஆளை கைது பண்ணிட்டு போனால் அது கைது. ஆனால் ராஜ்யத்தையே கைது பண்ணுறதுனாக்க என்ன செய்ய முடியாது? அங்கேருந்து எவனும் வெளியில் போக முடியாது, வெளியிலேருந்து யாரும் உள்ளுக்க வர முடியாது. அப்போ என்ன செய்யணும்? கொஞ்ச நாளில் சாப்பாடெலாம் காலி ஆயிரும். வெளியிலேருந்து பொருட்கள் வந்தால் தான் சாப்பிட முடியும். இல்லைங்கிறப்ப ஒன்றும் செய்ய முடியாது. அந்த மாதிரி நிலைமையில் என்ன செய்கிறாங்கனாக்கா, இப்போ 7ஆம் வசனத்துக்கு வர்றோம், 7ஆம் அதிகாரத்துக்கு. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மாவு 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வாறு கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். இது நடக்கவே முடியாத ஒரு காரியமாக தோறுங்க மக்களுக்கு. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நாளை இந்நேரம் 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கு, 2 மரக்கால் வாறு கோதுமை 1 சேக்கலுக்கு விற்கப்படும். 1 சேக்கல்னாக்க ரொம்ப அற்பமான தொகை, ஒரு 10 பைசான்னு வச்சுக்கோம். 10 பைசாவுக்கு 1 மரக்கால் கோதுமை மாவு கிடைக்கும், 1 மரக்கால் வாறு கோதுமை மாவு கிடைக்கும்னாக்க யாராவது நம்புவாங்களா? அப்படி ஒருத்தன் கேட்குறான் பாருங்கள் அடுத்த வசனத்தில். அப்பொழுது ராஜாவுக்கு கையிலாக கொடுக்குற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். மதகுனா என்ன நமக்கு தெரியும்.
நீரை திறந்து விடுகிற ஒரு கதவு மாதிரி இருக்குது. ஆமாம், கர்த்தர் வானத்தில் மதகுகளை உண்டாக்கி வைத்தாலும் இது நடக்குமா அப்படின்னு கேட்குறான். யார்? ராஜா கைலாக கொடுக்குற பிரதானிகள் வருவான். அப்போ எலிசா என்ன சொல்கிறாரு? உன்னுடைய கண்களினாலே நீ இதை காண்பாய், ஆனால் நீ அதில் சாப்பிட மாட்டாய்கிறார். நீ அதை பார்க்குவ, ஆனால் ஒரு வாய் கூட நீ உன்னையால் சாப்பிட முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ என்ன ஆகுதுனாக்கா, இப்போ தான் முக்கியமான பாயிண்ட்டுக்கு வர்றோம். 3வது வசனம் வாசிங்க. குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். 2 ராஜாக்கள் 7:3. குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன கேட்குறாங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. 4 குஷ்டரோகிகளான ஒரு குரூப். இந்த குரூப் வந்து ஒரு செய்தி அறிக்கைகளாக இருக்கிறார்கள். அதை பற்றி தான் நம்ம பாடம் படிக்கிறோம். அது அப்போ அவங்க கேட்குறாங்க, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? ஏன்னா யாரும் நமக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டான். அவனுக்கே ஒன்றும் இல்லை, யாருக்கு மற்றவங்களுக்கே ஒன்றும் இல்லை. அவன் இருந்தால் தானே இந்த குஷ்டரோகி பிச்சைக்காரங்களுக்கு கூட ஏதாவது கொடுக்க போகிறான். குஷ்டரோகம் முடித்தோன்னே பாலியத்தை சேர்த்துக்க மாட்டாங்க. அவன் தனியாக தான் இருக்கணும். அவன் போய் ஏதாவது பிச்சை எடுக்கணும்னாக்க போய் பிச்சை எடுத்துனா தூரத்துலேயே நின்று பிச்சை வாங்கிட்டு வரணும். அவனுக்கே ஒன்றும் இல்லைங்கிறப்ப இவனுக்கு அப்படி கொடுப்பாங்க. அதனால் நம்ம ஏன் இங்கேருந்து சாகணும்? என்ன செய்யலாம்? பட்டணத்துக்கு போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனால அங்கே சாவோம். நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய ராணுவத்திற்கு போவோம் வாருங்கள். அவர்கள் நம்ம உயிரோட வைத்தால் பிழைக்கிறோம், நம்ம கொண்டால் சாகிறோம். எப்படியும் சாவு நிச்சயமாயிருச்சு. இங்கே இருந்தாலும் ஜாவு தான், பட்டணத்துக்குள்ளே போனாலும் ஜாவு தான். அதுக்கு பதிலாக சீரியருடைய பாளையத்துக்கு போனாக்க அங்கே ஒருவேளை அவன் இறக்கப்பட்டு ஏதாவது நமக்கு கொடுத்தாங்கன்னா நல்ல நேரம். இல்லை அவங்களே சாவடிச்சாலும் சாகட்டும், எப்படியா இருந்தாலும் சாகத்தான் நான் போகிறேன். அதுக்கு பேசாமல் அங்கே போயிட்டோம்னாக்க என்ன செய்வோம்? நம்ம வந்து நல்லா இருப்போம். அல்லது சாவறதான் அங்கே போய் சாகுப்போம் ஒன்று முடிவு பண்ணி 4 பேரும் போகிறாங்க. என்ன ஆச்சுனாக்க சீரியருடைய இராணுவத்துக்கு போய் இருட்டோட எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை, ஒருத்தருமே இல்லையா. லட்சக்கணக்கான யுத்த வீரர்கள் அங்கே இருக்கணும். ஏன்னா சீரியர்கள் வந்து முகாம் போட்டிருக்கிறாங்க இஸ்ரேலை சுற்றி. அப்போ அங்கே பார்த்தாக்க திகைப்பாக இருக்குது இவங்களுக்கு. ஆள் அறவமே இல்லை. ஆனால் கூடாரம், குதிரைகள், ஒட்டகங்கள், யானைகள், கூடாரம், குதிரைகள், அவங்க கொண்டு வந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே இருக்குது. ஆள் அறவமே இல்லை. அதிசயமாக இருக்குது இவங்களுக்கு. என்னடா இது? ஏனாக்கா ஆண்டவர் சீரியரின் ராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா ராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி அங்க வந்து என்ன செய்யறாரு? தேவன் கிரியை செய்கிறார். தேவன் என்ன செய்கிறாரு? இஸ்ரேல் சீரியன் இராணுவத்திற்கு இராணுவ இறைச்சலை கேட்க பண்ணுகிறார். நிறைய மிலிட்ரி வர்ற மாதிரி சவுண்டை கேட்க பண்ணுறார். ஆக்சுவலாக யாரும் வரல, இவங்களுக்கு அந்த சவுண்டை உண்டாக்குறாரு. தேவன் உண்டாக்குறாரு. அங்கே தேவன் உண்டாக்கணுன்னே அவங்க அரண்டு போயிட்டாங்கிட்டு. இவங்க போய் யாரோ ராஜாவெலாம் கூட்டி வந்துருக்காங்க, மிலிட்ரிலாம் கூட்டி வந்துருக்காங்க, எப்படா நம்மளால் தாங்க முடியாடா அப்படின்னு எல்லாம் விட்டான். ஜவார்னு ஓடி போயிட்டான். ஒருத்தன் அங்கே இல்லை. அப்ப என்ன? இருட்டோட எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். தங்கள் உயிர் தப்பிச்சா போதும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. லட்சக்கணக்கான வீரர்கள் அவங்க வச்சிருந்த குதிரைகள், கழுதைகள், அவங்க வச்சிருந்த உணவுப் பொருட்கள், தட்டுமுடி ஜாமான்கள் எல்லாம் கூட அதுக்குள்ள அப்படியே கிடக்குது. உயிர் பிழைச்சா போதும்னு ஓடி போயிட்டான். காரணம் என்ன? தேவன் இராணுவத்தின் இறைச்சலை கேட்க பண்ணினார். அப்போ இந்த 4 பேரும் போகிறாங்க. போய் என்ன செய்கிறாங்க? இருட்டோட எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவர்கள் இருந்த பிரகாரம் விட்டு தங்கள் பிராணம் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து பூசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படி எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து போருங்க.
என்ன செஞ்சாங்க, ஒரு கூடாரத்துக்குள்ளே போனாங்க. போனாக்க இங்கே சாப்பாடெல்லாம் நிறையா இருந்தது, திராட்சை ரசம் இருந்திருக்கும், அப்போ இருந்திருக்கும், எல்லாம் நல்லா திருப்தியாக சாப்பிட்றாங்க. அங்கே வெள்ளி தங்கம் எல்லாம் இருந்திருக்குது, அதையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. போய் ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுட்டு வர்றாங்க, நமக்கு ஆகும்ல அப்படின்ட்டு. திருப்பி இன்னொரு கூடாரத்துக்கு போகிறாங்க, இன்னொரு கூடாரத்துலேயே அதே மாதிரி இருக்குது. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதான் முக்கியமான பொருங்க பிரதர், இதான் முக்கியமான வசனம். இதில் இதான் நம்ம கவனிக்க வேண்டிய வசனம். இது வரைக்கும் வந்து கதை மாதிரி பார்த்தோம். இங்கே என்ன சொல்கிறாங்க, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நான் மௌனமாக இருந்து பொழுது விடியை மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்பொழுதும் போய் நாம் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்று சொன்னார். அப்பம் கிடச்சிச்சு, திராட்சை ரசம் கிடச்சி, வெள்ளி கிடச்சிச்சு, பொன் கிடச்சிச்சு, எல்லாம் கிடச்சிச்சு. இதை வந்து என்ன செய்யக்கூடாது, நம்ம விட்டு வச்சுக்கக்கூடாது. இந்த நாள் வந்து நற்செய்தி அறிவிக்கும் நாள். எனவே எல்லா கூடாரமும் இப்படி தான் இருக்குது. அவன் சாம்பிளுக்கு பார்த்துட்டான். ஒரு கூடாரத்துக்குள்ளே போய் பார்த்தா யாரும் இல்லை, உணவுப் பொருட்கள் எல்லாமே இருக்குது, எடுத்து சாப்பிட்டான், கொண்டு தங்கத்தை வெள்ளியெல்லாம் புதைச்சி வச்சுட்டு வந்தான். திருப்பி இன்னொரு கூடாரத்துக்கு வரோம், அங்கேயும் அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்கும். லட்சக்கணக்கான வீடு தங்கி இருக்கும்போது நிச்சயமாக ஒரு 10,000 15,000 கூடாரமாவது போட்டிருப்பாங்க. எவ்வளவு ஜாமான் இருந்திருக்கும், அங்கே எவ்வளோ உணவுப்பொருட்கள் இருந்திருக்கும். அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்தவர்கள் ஆன போது வேத வசனம் என்ற விலைமதிப்பற்ற பொக்கிஷத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். இந்த கூடாரத்திற்குள்ளாக இருந்ததை பார்க்கலாம் மிக விலையேறப்பெற்ற உணவும் ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைத்தது. ஏன்னா இது எத்தனை ஆவிக்குரிய காரியங்கள். இதை வந்து மாமிச கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. ஆவிக்குரிய வகையில் பார்க்கும்போது நமக்கு வசனங்கள் தான் உணவாக கிடைக்கிறது. அதே மாதிரி இந்த வசனங்கள் வந்து என்ன சொல்லப்படுறது, பொன்னிலும் அதிக பொன்னிலும் விலையேறப்பட்டதுன்னு சொல்லுது. தாவீது சொல்கிற சங்கீதம் 19 பொன்னிலும் விலையுயர்ந்த பொன்னிலும் பசும் பொன்னிலும் விலையேறப்பட்டதுன்னு சொல்கிறார் இல்லையா. அப்போ நாம் இந்த நற்செய்தியை பெற்றுக்கொண்ட பிறகு அதை நம்மளுக்கே வச்சுக்கக்கூடாது. இந்த ஊர் பூரா, பக்கத்து ஊர்களுக்கு பூரா, இந்த உலகம் பூரா நம்ம தெரிவிக்கணும். அதுக்கு தான் நமக்கு கொடுத்துருக்காரு. இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போகும்போது தன்னுடைய சீடர்களுக்கு என்ன சொன்னார், உலகம் எங்கும் போய் சுவிசேஷ பிரசங்கி, சர்வ சிருஷ்டிகள் சுவிசேஷ பிரசங்கிகள் அப்படின்னு சொல்றார். விசுவாசம் உள்ளவன் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசம் இல்லாதவன் ஆக்கினைகளாக தீர்க்கப்படுவான்ங்கிறார். அப்போ நாம் பெற்றுக்கொண்ட இந்த நற்செய்தியை நமக்குள்ளேயே வச்சுக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், எல்லாருக்கும் போய் அறிவிக்கணும். அதுக்கு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த நற்செய்தியை. ஏன்னாக்கி இந்த உலகம் முழுவதும் இப்போ சீர்கிட்டு இருக்கிறது. இப்போ நம்ம வாழ்கிற காலத்தை நம்ம எடுத்து பார்ப்போம். முந்தா நாள் ஒரு யூடியூப் நிகழ்ச்சி பார்த்தேன். திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் 7ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்க பொம்பளை பிள்ளைங்க, 7ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க கிளாஸ் ரூமில் தண்ணி அடிச்சுட்டு இருக்கோம். எவ்வளோ கொடுமையான காரியம் பாருங்கள். 7ஆம் கிளாஸ் இந்த பிள்ளை படிக்குது. ஆனால் டாஸ்மாகில் போய் சரக்கு வாங்கிட்டு வந்து பார்ட்டி வெடிக்குதுங்க எங்கள் ஸ்கூலில். எவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்கேன் பாருங்கள். அப்போ இவங்களுக்கெல்லாம் யாருங்க சொல்லுவாங்க? நாம் தானே சொல்லணும் இல்லையா. நம்ம வந்து இந்த உலகத்தை பார்த்து கெட்டு போகிறத பார்த்துட்டு நாம் சும்மா இருந்தோம்னா இந்த குஷ்டரோகிகளுக்கு மாதிரி குற்றம் நம்மேல் சுமரும். என்ன சொல்கிறாங்க அவங்க, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாக இருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். ராஜாட்ட போய் சொல்லணுத வாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, நாம் இந்த ரட்சிப்பின் செய்தியை கேள்விப்பட்டோம், விசுவாசித்தோம், மனம் திரும்பினோம், அறிக்கையிட்டோம், ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோம். இங்கே யார் இன்னும் ஞானஸ்தானம் பெறாமல் இருக்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? இன்னும் ஞானஸ்தானம் வாங்கலை, இன்னைக்கு கொடுத்துடலாம் உங்களுக்கு. பிரியமானவர்களே, நாம் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை நாமளே வச்சுக்கிட்டா குற்றம் நம்மேல் சுமரும். ஆனால் இயேசு நம்மள்கிட்ட கணக்கு கேட்பார். ஏன்னாக்கா இந்த இடத்துல புத்தர் நகரில் நம்மை முதற் பலன்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் வந்து முதற் பலன்கள் அவருக்கு. அப்போ முதற் பலன் என்ன செய்யணும்? மிகுந்த கனி கொடுப்பதாக இருக்க வேண்டும், இன்னும் அதிக விளைச்சலை கொடுப்பதாக இருக்க வேண்டும். அப்போ நம்ம வந்து இன்னும் ஒரு 10 பேருக்கு 100 பேருக்கு நம்ம சொல்கிற போது, வசனத்தை அறிவிக்கிற போது அவங்களும் வந்து உட்காருவாங்க இல்லையா. அப்போ இடம் கொள்ளாது.
அதுக்கேற்ற வாய்ப்பை தேவன் கொடுப்பார் நமக்கு. முதல்ல ஆட்களை திரட்ட வேண்டும். ஏனென்றால் அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் குறைவுங்கிறார் ஆண்டவர். இந்த ஊருக்குள்ளே எத்தனை பேர் இருப்பாங்க? புத்தர் நகரில் மட்டும் 100 குடும்பங்கள்னா சராசரியாக ஒரு 500 பேர் இருப்பாங்க இல்லையா? 500 பேர் இருப்பாங்க. இங்கே எத்தனை பேர் இருக்கும்? 2, 5, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17 பேர் இருக்கும். 18 பேர் இருக்குங்க. 18 பேர் இருக்கும். 500 பேருக்கு 18 பேர் தான் உட்காந்துருக்கோம். 20 பேர்னு கணக்கு வச்சுப்போம். அப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் போய் அறிவிக்கணும். நான் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன், சின்ன பிள்ளைய எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன். அப்போ நாம் இந்த உலகத்தில் வாழ வச்சிருக்கிறது தேவன் இல்லையா? இந்த உலகத்தில் எத்தனை பேருக்கு கிடைக்காத இந்த ரட்சிப்பை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ என்ன செய்யணும்? நம்ம இந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த குஷ்டரோகிகள் மாதிரி, குஷ்டரோகி சொன்னாங்க இல்லையா, அது மாதிரி நம்ம நாம் பெற்றுக்கொண்ட இந்த நற்செய்தி பெருவாழ்வை மற்றவர்களுக்கு நிச்சயமாகவே அறிவிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதுக்கப்புறம் வரலாறு போயிட்டு இருக்குது. அது நமக்கு இது இப்போ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் படித்து பார்த்துக்குங்க. இந்த 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த காரியத்துக்கு கடந்து செல்கிறோம். 2 ராஜாக்கள் கொஞ்சம் முன்னாடி போவோம். 5ஆம் அதிகாரத்தில் 1 27 வரைக்கும். இதே 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியா இருந்தான். நாகமான் என்று ஒருவன் சீரியா ராஜாவுடைய படைத்தளபதி. அவனை கொண்டு கர்த்தர் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருந்தாராம் சீரியாவுக்கு. ஆனால் அந்த மகா பராக்கிரமசாலியான அந்த நாகமான் எப்படி இருந்தான்? குஷ்டரோகியா இருந்தான். தொழுநோய் பிடித்தவனாக இருந்தான். ஆனால் பராக்கிரமசாலி படைத்தலைவன். அவனுக்கு உள்ளாக தொழுநோய் உண்டாயிருக்கு. அப்போ அவனுடைய வீட்டில் வேலை செய்கிற ஒரு சிறு பெண் இஸ்ரேல் தேசத்துக்கு படையெடுத்து போன போது அங்கேருந்து பிடிச்சிட்டு வராங்க நிறைய பேரை. அது மாதிரி வர்ற போது ஒரு சிறு பெண் நம்ம பாப்பா மாதிரி இருப்பான்னு வச்சுக்கோம். இந்த பாப்பா மாதிரி இருப்பான்னு வச்சுக்கோம். ஒரு சிறு பெண்ணை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. அவங்க நாகமானுடைய மனைவிக்கு உதவியாக வேலை செஞ்சுருக்காங்க அந்த பெண். அப்போது அந்த பெண் என்ன சொல்கிறா பாருங்க. சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானை செய்து கொண்டு அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டாள். யாரு? அந்த சிறு பெண். அப்போ அந்த பெண் என்ன சொல்றா பாருங்க. அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும். அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். ஒரு சிறு பெண். அவளுக்கு வயசு அதிகமா இல்லை, 10-11 வயசா இருக்கும். அவன் என்ன செய்யறா? நம்ம முதலாளி இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற தீர்க்கதரிசிட்ட போனாக்கா நலமாக இருக்கும், அவர் குணப்படுத்துவார் இந்த குஷ்டரோகத்தை அப்படின்னு சொல்கிறார். தான் அனுபவித்திருந்ததை, தான் அறிந்திருந்ததை ஒரு நற்செய்தியாக அவள். அப்போ சிறு பெண்ணாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் நாம் பெற்றுக்கொண்ட இந்த ஆனந்தமான வாழ்க்கையை, நாம் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை மற்றவர்கள் சொல்ல வேண்டும். அந்த உணர்வு அவளுக்குள்ளாக இருந்தது. அப்போ என்ன செய்யறாங்க? அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்னென்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது, போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 1000 சேக்கல் நிறை பொன்னையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே, இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான். நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. பாருங்க, இவன் தீர்க்கதரிசி போனாக்க தீர்க்கதரிசி நேராக போயிருக்க வேண்டியதானே. ஆனால் இவன் படைத்தளபதி இல்லையா, இவன் அதிகாரத்தை காமிக்கிறான். ராஜா கிட்ட போகிறான்.
இந்த மாதிரி ஒரு சிறுப்பன் சொன்னான், நான் வந்து அந்த ராஜாட்ட போகிறேன், எங்கே தீர்க்கதரிசியில் போடனாக்க அந்த தீர்க்கதரிசி வாழ்கிற தேசம் இஸ்ரேல் தேசம், அந்த இஸ்ரேல் தேசம் ராஜாட்ட போகிறேன், நீ எனக்கு ஒரு நிருபம் எழுதி கொடு அப்படிங்கிறான். இதுன்னா கட்டளை, ராஜ கட்டளை. இது எப்படி ஆகுது பாருங்க. அப்போ என்ன செய்கிறான் இவன் வந்து என்னென்னமோ ஜாமான்லாம் எடுத்துப்பான். 10 தாலந்து வெள்ளி, 6000 சேக்கல் நிறை பொன், 10 மாற்று வஸ்திரங்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். அதோட கூட ராஜா என்ன செய்கிறாரு, ஒரு நிருபத்தை கொடுத்தான். இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான். நீர் அவனுடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பிக்கிறேன். ராஜாவுக்கு உத்தரவு போடுறான். சீரியா ராஜா பெனாதத், அந்த சீரியாவின் ராஜா வந்து இஸ்ரேல் ராஜாவுக்கு உத்தரவு போடுறான். எதுக்காக? தீர்க்கதரிசி எலிசா வந்து நாகமானை குணப்படுத்தணுமா. யாருக்கு உத்தரவு போடுறது? இது வந்து வேடிக்கையாக வினோதமாக இருக்குது. இந்த பெண் என்ன சொன்னா, இஸ்ரேலில் தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர்கிட்ட அண்ணன் போனார்னாக்க, முதலாளி போனார்னாக்கா குணப்படுத்திடுறேன், மரியாதையாக போயிருக்கணும் அவன். ஆனால் அவன் எதை செய்யல. இவன் ராஜ ஜபர்தத்தை காமிக்கிறான், தன்னுடைய ராஜ செல்வாக்க காமிக்கிறான், அதிகாரத்தை காமிக்கிறான். போய் ராஜாட்ட போய் சொல்கிறேன், இந்த மாதிரி பொண்ணு சொல்கிறான். சரி, நான் நிருபம் எழுதி கொடுக்குறேன். அந்த ராஜாவுக்கு நிருபம் எழுதி கொடுக்குறேன். அந்த நிருபத்தை வாங்கினோடனே இஸ்ரேல் ராஜா என்ன செய்கிறான், அந்த நிருபத்தை வாசித்த போது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். யாரு? இஸ்ரேல் ராஜா தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். இது என்னடா அது, ஒரு குஷ்டரோகத்தை நான் குணப்படுத்த முடியுமா? என்ன சொல்றான், ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தில் நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? நான் கொல்லவும் உயிர்ப்பிக்க நான் தேவனா? குஷ்டரோகத்தை நான் என்னால எப்படி குணப்படுத்த முடியும்? இந்த ராஜா கத்துறான். இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றார். இவன் எதுக்காக இந்த மாதிரி சொல்லியிருக்கிறான்? என்னை விரோதிக்க சமயம் தேடுறான். எதுக்குனாக்க, இந்த குஷ்டரோகத்தை குணப்படுத்தி அனுப்ப முடியலனாக்க உன் மேல படையெடுத்து வருவேன் அப்படிங்கிறத அதான் உள்ள அர்த்தம். ஒரு ராஜா இன்னொரு ராஜாவுக்கு உத்தரவு போட்டு அந்த உத்தரவை நிறைவேற்றலனாக்க என்ன செய்வான்? படையெடுத்து போய் அவனை பூரா அடிச்சு போட்டு நாட்டை அபகரிச்சுட்டு வருவான். இதான் நடக்கும். அப்போ இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுறான்டா. குஷ்டரோகத்தை நீக்கிறதுக்கு நான் என்ன தேவனா? கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் என்னால் எப்படி நீ குஷ்டரோகத்தை நீக்க முடியும்? ஏன்னா அந்த காலத்தில் குஷ்டரோகம் என்பது குணப்படுத்த முடியாத நோய் என்று சொல்லப்பட்டது. இன்றைக்கும் அப்படித்தான் இருக்குது. குஷ்டரோகம் வந்து கண்ட்ரோல் பண்ண வேணா முடியும், ஆனால் குணப்படுத்த முடியாது. இன்றைக்கும் அதே தான் இருக்குது. வைலேரியாசிஸ் என்ற ஒரு கிருமியினாலே வரக்கூடிய ஒரு நோய். அப்போது என்ன செய்கிறான், இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானேன், அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். இது தீர்க்கதரிசி எலிசாவுக்கு இது கேள்விப்பட்டுச்சு. ராஜா வஸ்திரங்களை கிழிச்சுக்கிட்டாரான். நீ என்ன ட்ரெஸ்ஸை கிழிச்சுக்கிற? நீ அவனை ஏன்ட்டு அனுப்பு, இஸ்ரவேலில் தீர்க்கதரிசி இருக்காங்கிறத அவன் உணர்ந்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லி விடுறாரு, ஆள் அனுப்புறாரு. நீ எதுக்கு வஸ்திரங்களை கிழிச்சு கொண்ட? வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வதுனா கோபம் வர்ற போது, துக்கம் வர்ற போது, சோகம் வர்ற போதெல்லாம் வஸ்திரங்களை கிழிக்கொள்ள ஒரு வழக்கமாக இருந்தது. யார்? இஸ்ரேல் தேசத்தில் இந்த சட்டையை கிழிச்சுக்கிட்டு தெரியுறதுங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கிழிச்சுக்கிறான். அப்போ நீ ஏன் சட்டையை கிழிச்சுக்கிட்ட? நீ அவனை இங்கே அனுப்பு, இஸ்ரேல் தீர்க்கதரிசி தெரிஞ்சுக்குவேன் அப்படிங்கிறான். அப்படி எலிசா சொல்றாரு. அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். வாசற்படி நிற்கிறது எப்படி வந்து நிற்கிறான்? இன்னைக்கு மினிஸ்டர் வர்றாங்களே, மினிஸ்டர் வந்தால் எப்படி வருவாங்க? 10 காரு 15 காரு, முன்னாடியே கான்வாய், பின்னாடியே கான்வாய். அந்த மாதிரி அன்னைக்கு குதிரைகளோட ரதங்களோட போகிறான். ரொம்ப ஜபர்தஸ்தாக போகிறான். யார்கிட்ட? எலிசாட்ட, தீர்க்கதரிசிகிட்ட போய் நிற்கிறாங்க. ஆனா எலிசா என்ன சொல்றாரு? அப்பொழுது எலிசா இடத்தில் ஆள் அனுப்பி, அவர் வரல, நல்லா கவனிக்க, அவர் வரல, அவர் வந்து ஆள் அனுப்புறாரு. போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுகமாவா என்று சொன்னார். அப்ப இருங்க எலிசா என்ன செய்யறாரு? இராணுவத்தை கண்டு, குதிரையை கண்டு, ரதத்தை கண்டு பயப்படல. ஏன்னா இவர் தேவனுடைய மனுஷன். என்ன செய்யறாரு? உள்ளுக்கே இருந்துட்டு ஒரு ஆள் அனுப்பிவிட்டு, அவன் வேலைக்காரனை அனுப்பிவிட்டு அவன்கிட்ட என்ன சொல்கிறாரு? நீ போய் யோர்தான் இதில் 7 தடவை முழுகுப்பா, 7 தடவை முழுகினா குணமாயிருவேன் அப்படின்னு தீர்க்கதரிசி சொன்னார். இன்னும் பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. நான் ஒரு ராஜாவோட படைத்தலைவி இங்கே வந்திருக்கிறேன், அவன் பாட்டுக்கு உள்ளுக்கு இருந்துக்கிட்டே எனக்கு செய்தி அனுப்புறானா, அவன் வந்து தொட்டு என்னை குணமாக்குவான்னு நினச்சேன்.
அவன் அங்கே உள்ளுக்கு இருந்துக்கிட்டே எனக்கு செய்தி அனுப்புகிறானா அப்படின்னு கோபமாக திரும்பி போகிறான். அதான் அடுத்த வசனம் வருது. அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைச்சிருந்தேன். ஆனாக்க இவன் என்ன செய்யறான், ஒரு ஆளனை போட்டு யோர்தானில் போய் குளிய பிடிக்கிறான். ஏன் குளிக்கிறதுக்கு எங்க ஊர்ல எல்லாம் ஆறு இல்லையா? என்ன சொல்றான் பாருங்க அடுத்து. நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பார்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பி போனான். பயங்கர கோபத்தோட திரும்பி போறான். ஏண்டா எங்க நாட்டுல ஆறு இல்லையா நாங்க குளிக்கிறதுக்கு? இங்க வந்து தான் குளிக்கணுமா? இதெல்லாம் சாக்கடை தண்ணி மாதிரி இருக்குது. எங்க ஊர்ல எப்படி இருக்குது ஆறு? ஆப்னாவும் பார்பார்லாம் நதிகள் எப்படிப்பட்ட நதிகள்? இங்கே வந்து யோர்தான் நதியில் வந்துட்டு குளிக்கணுங்கிற வாடா அப்படின்ட்டு திரும்பி போகிறான். பயங்கர கோபம் அவனுக்கு. ஆனால் என்ன செய்யறான் ஊழியக்காரர்? அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா? பெரிய காரியத்தை, ஏதாவது ஒரு பெரிய காரியத்தை, நீ இத்தனை 1000 பேருக்கு சாப்பாடு போடணும், இத்தனை 1000 கட்டடங்கள் கட்டணும், தேவனுக்கு ஒரு பெரிய கோயில் கட்டணும் அப்படிலாம் சொல்லியிருந்தாரு, நீ செஞ்சிருப்பீர் இல்லையா? செஞ்சிருப்பானா இல்லையா? ஏன்னா குஷ்டரோகம் சரியானா போதும், ஒரு 1,00,000 ரூபாய்க்கு சாப்பாடு போடுவேன், உனக்கு குஷ்டரோகம் சரியாக போடணும், செஞ்சிருப்பீங்களா இல்லையா? எவ்வளோ ஞானமாக பேசுகிறான் பாருங்க அந்த ஊழியக்காரன். முதல்ல சிறு பெண் ஞானமே பேசினான், இப்போ அந்த ஊழியக்காரன் ஞானமாக பேசுகிறான். அவர் என்ன சொன்னார் உங்களை? யோர்தான் இது போய் 7 தடவை முங்குன்னு சொன்னார், அவ்வளோதானே சொன்னார். அது சிறிய காரியம் தானே, அதுங்க அது செய்யலாம்ல. அது செய்யலாம், செஞ்சுதான் பாரு, டெஸ்ட் பண்ணி பாரு அப்படிங்கிறாமே. உமக்கு சொல்லி ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுகமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். ஒரு பெரிய காரியத்தை சொல்லியிருந்தா செஞ்சுருப்பீங்க. ஒரு 10,000 பேருக்கு ட்ரெஸ் வாங்கி கொடு, அப்போ சுகமாயிரும் உனக்கு. 10,000 பேருக்கு உடனே ட்ரெஸ்ஸை ஆர்டர் பண்ணியிருப்பீங்க, நல்ல ட்ரெஸ்ஸாகவே ஆர்டர் பண்ணியிருப்பீங்க, எல்லாம் கொடுத்துருப்பீங்க. இப்படி எதை சொன்னாலும் செஞ்சுருப்பீங்க பெரிய காரியம். இவர் என்ன சொன்னார்? யோர்தானை போய் 7 தடவை முழுகுன்னு சொல்லி அதை என்ன செஞ்சு பாருங்களேன். அதே மாதிரி போன போது என்னாச்சு? அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தடவை முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறுபிள்ளையின் மாம்சத்தை போல் மாறி அவன் சுத்தமானான். யோர்தானில் போய் 7 தடவை முழுகிறதுக்கு ரெடியாகிறான். முதல் தரம் முழுகி எந்திரிக்கிறான், குணமாகல. 2ஆம் தரம், 3ஆம் தரம், 4ஆம் தரம், 5ஆம் தரம், 6ஆம் தரம், குணமாகல. சரி போய் தொலைதான், இன்னும் ஒரு தடவை தானே முழுகணும், இன்னும் 7ஆம் தடம் முழுகிறான். வெளியில் வந்தால் அவனுடைய மாம்சம் எப்படி ஆச்சான்? சிறு பிள்ளையின் மாம்சம் போல சுத்தமானான், குணமாச்சா? அப்போ தேவன் சொல்கிறத அப்படியே கேட்கணும். நம்ம வந்து நம்முடைய கருத்துக்களை எல்லாம் அங்கே திணிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. தேவன் சொல்கிறத அப்படியே கேட்கணும். இவர் தான் போய் 7 தடவை முழுகினார். அந்த சிறு பெண் முதல்ல ஒரு அழகான ஊழியம் செய்தால். எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசிகிட்ட முதலாளி போனார்னாக்கா சுகமாவார். அதுமாதிரி இந்த போர் வீரர்கள் கூட இருந்த போர் வீரர்கள் ஒரு ஐடியா கொடுத்தாங்க. எவ்வளோ பெரிய காரியத்தை சொன்னாலும் செஞ்சிருப்பீர் இல்லையா? என்ன சொன்னார்? போய் 7 தடவை முழுகுன்னு சொன்னது, முழுகித்தான் பார்த்துட்டு போங்களேன், என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போமே. இது பெரிய கஷ்டமான காரியமா? 7 தடவை முழுகினார், சுத்தமானார். பிரியமானவர்களே, சின்ன சின்ன காரியங்கள் தான் பெரிய பெரிய காரியங்களுக்கு வழி நடத்தும். பாருங்கள், ஒரு சிறு பெண், நம்ம முதலாளி இஸ்ரேலில் இருக்க தீர்க்கதரிசியில் போனாக்கா குணமாயிடுவார் அப்படின்னு சொன்னான். அவன் எப்படித்தான் வழி போனாலும் கடைசியில் தேவன் வந்து அவனை குணமாக்கணும்னு சித்தம் வச்சுருக்கிறார். அந்த அந்த நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு அவனுடைய ஊழியக்காரர்களே பயன்படுத்திக்காரு தேவன். பெரிய காரியத்தை சொல்லியிருந்தா செஞ்சுடுவீங்க இல்லையா? இப்போ என்ன சொன்னார்? போங்க போய் மொழி பாருங்க. அதை சொன்னதும் லட்சியம் தான். பிரியமானவர்களே, இந்த சின்ன சிறு விஷயங்களில் நாம் வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு ஐடியா சொல்கிறது. ஏன்னாக்கா ஒரு சிறிய காரியம் என்ன செய்யும், அவர்களை பெரிய ஒரு மனந்திருப்பதற்கு வழி நடக்கும். நம்ம வந்து அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இங்கே வந்து இந்த சிறுபெண் மற்றும் ராஜாவுடைய நாகமுடைய போச்சவர்கள் 2 பேரும் வந்து இங்கே பங்கு வகிக்கிறார்கள். அடுத்ததாக 3ஆவதாக யோவான் 4ஆம் அதிகாரத்துக்கு வருகின்றோம். யோவான் 4 யோவான் 4 4ஆம் வசனம் பாருங்க.
அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாக இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்று அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. போதுமானது. சமாரியாவுக்கு வருகிறார். அங்கே சீகார் என்ற ஊரில் வருகிறார். யாரு? இயேசு. அவருடைய ஊழிய காலத்தில் அங்கே வந்து யாக்கோபு வந்து வெட்டின கிணறு ஒன்று இருக்கிறது. அங்கே யாக்கோபு தன் குமாரன் கொடுத்த யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே சமாரியா உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தில் இளைப்படைந்தவராய் நம்மை போல மனிதனாக தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் இல்லையா? 100 மடங்கு, அதாவது 100% அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தார். அதே மாதிரி 100% மனிதனுடைய மகனாகவும் இருந்தார். அவர் நம்மை போன்ற உணர்வுகள் அவருக்கு ஏற்பட்டன. அப்போ பிரயாணம் பண்ணதுனால இளைப்படைஞ்சார். ஒரு முறை இயேசு படகுல போகும்போது தூங்கினார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? தேவாலயத்தில் போய் என்ன செய்தார்? சவுக்கெடுத்து விளாசினார் பார்க்குறோம். நம்மை போன்ற உணர்வுகள் அவருக்கு இருந்திருக்கிறது இந்த உலகத்தில். ஏன்னா நம்மை போல ஒரு மனிதனாக அவர் வாழ்ந்தவர். இங்கே பிரயாணத்தினால களைப்பாக இருக்குது. களைப்பானோடனே அந்த கிணற்று அருகே உட்கார்ந்துருக்கிறார். யாராவது வந்தாங்கனாக்க, தண்ணி உள்ள வந்தாங்கனாக்க தண்ணி வாங்கி குடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் கிணற்று அருகே உட்காந்துருக்காரு. அப்போ என்ன நேரம்? 6ஆம் மணி வேலை. 6ஆம் மணி வேலைனா எவ்வளவு? இவருடைய கணக்கு என்னங்கிறத பார்க்கணும். இவருடைய கணக்குப்படி 1ஆம் மணி வேலைங்கிறது காலையில் 6 மணி. எப்பயுமே காலையில் 6 மணிலேருந்து அவங்க 1ஆம் மணி வேலையை கணக்கு பண்ணுவாங்க. பகலுக்கு 12 மணி நேரம் உண்டல்லவா, அது மாதிரி இரவுக்கும் 12 மணி நேரம் உண்டல்லவா என்று சொன்னாங்க. பகலுக்கு 12 மணி நேரம் உண்டல்லவான்னு சொல்லாங்க. 1 மணி, 2ஆம் மணி, 2ஆம் மணி, 12 மணி என்ன ஆகும்? சாயங்காலம் 6 மணி. காலையில் 6 மணிங்கிறது 1ஆம் மணி. அப்போ சாயங்காலம் 6 மணிங்கிறது 12ஆம் மணி. அவங்கள பொறுத்த வரைக்கும், யூதர்களை பொறுத்த வரைக்கும் அதான் கணக்கு. அப்போ இங்கே வந்து 6ஆம் மணி வேலையாக இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? 12 மணி நேரம். மத்தியானம் 12 மணி. மத்தியானம் வெயிலில் போய் உட்காந்துருக்காரு அங்கே யாக்கோபு கிணற்று. இந்த இடத்துல உன்னை யோசிச்சு பார்க்கணும். அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். உணவுப் பொருட்கள் வாங்கலாங்கிறதுக்காக ஊருக்குள்ள போயிருக்காங்க அப்போஸ்தலர்கள்லாம். அப்பொழுது அப்போ இருங்க பிரதர், அங்கே ஏதோ உணவு விற்கிற கடைகள் இருந்திருக்கலாம், ஹோட்டல் மாதிரி இருந்திருக்கலாம், அல்லது வீடுகளில் போய் கூட கேட்டுக்கலாம். என்னன்னு தெரியல, நமக்கு பைபிள் அதை பற்றி சொல்லலை. அங்கே என்ன செய்கிறாங்க? அவங்க சீஷர்கள் வந்து உணவு பதார்த்தங்களை, போஜன பதார்த்தம், உணவுப் பொருட்கள் கொள்ளும்படிக்குன்னா வாங்கும்படிக்கு தான். அப்போ அங்கே விற்கக்கூடிய இடம் இருந்திருக்கணும். கொள்ளும்படிக்கு ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். போதும், சமாரியா நாட்டவளாகிய ஒரு பெண் தண்ணீர் மொழும்படியாக கிணற்றுக்கு வருகிறார். கிணற்றுக்கு தண்ணி இறைக்கிறதுக்கு எப்போங்க போவாங்க பெண்கள்? பெரும்பாலும் காலைல போவாங்க, இல்லாட்டி சாயங்காலம். மற்ற மத்தியானத்தில் போவாங்களா? யாராவது மற்ற மத்தியானத்தில் போவாங்களா? இவன் ஏன் மற்ற மத்தியானத்தில் போனா? ஏன் போனா? இவளுடைய நடக்கை சரியில்லை. இவள் வந்து ஒரு விபச்சாரம் பண்ணுகிற பெண்ணாக இருந்தாள். அப்போது காலையில் போனால் எல்லா பெண்களும் வருவாங்க. அப்போ இவளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, இவள் இதுக்கு இங்கே வந்திருக்கிறா. சாயங்காலம் போனாலும் அந்த மாதிரி பார்ப்பாங்க இல்லையா? அதனால் மத்தியானத்தில் போகிறான். அப்போ தான் யாரும் இருக்க மாட்டாங்க, நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். அதான் முக்கியமான விஷயம் அதில். இவள் வந்து அதை பின்னாடி நம்ம பார்க்குறோம்ல, இவளுடைய ஒழுக்கம் சரியில்லை, அதனால் மத்தியானத்தில் போகிறான். பொதுவாக நமக்கு பெண்களுக்கு தெரியும் வழக்கம் எப்படின்ட்டு. தண்ணி முழுறதுனாக்க காலையில் போவோம், இல்லாட்டி சாயங்காலம் போவோம். ஏன் மத்தியான வெயிலில் யாரும் போக மாட்டாங்க. வழக்கத்தை மீறி போகிற அவர். அப்போது ஒரு ஸ்ரீ, சமாரியா என்ற ஸ்ரீ தண்ணீர் முள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா, ஒரு தண்ணீர் எடுத்து கொடுப்பா. இவளுக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு. ஏன்னாக்கா இவள் சமாரியா தேசத்தை சேர்ந்த ஒரு பெண். அதுவும் இதில் வந்து சமூக பழக்க வழக்கங்களை பார்க்கணும். அந்த நாட்களில் இருந்த சமூக பழக்க வழக்கங்களை பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும். இவள் மூலமாக அநேக பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஒரு 4 புறா உட்காந்து இவளை பற்றி பேசலாம், அவ்வளோ காரியங்கள் இருக்குது. இவள் வந்து சமாரியா நாட்டை சேர்ந்தவள், அதுலேயும் ஒரு பெண்.
சமாரியர்கள் என்றால் என்ன? அந்த காலத்தில் என்ன கருத்து இருந்தது? யூதர்கள் வந்து தங்களுடைய பெண்களை மற்ற இனத்தாருக்கு கொடுக்கக்கூடாது, அதுவும் மற்ற இனத்திலிருந்து பெண்களை எடுத்துக்கொள்ளவும் கூடாது. தேவன் கட்டளை விதித்திருந்தார். யூதர்கள் தங்களுடைய இன தூய்மையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கலிலேயாவிலும் அப்படித்தான் இருந்தாங்க, யூதேயாவிலும் அப்படித்தான் இருந்தாங்க. நீங்கள் இப்போ மேப் இருக்கு இல்லையா, மேப்பில் பாருங்களேன். இந்த மேப்பில் மேலே இது பூரா கலிலேயா, இது வந்து சமாரியா, இது யூதேயா. இப்படி 3 பகுதியாக பிரிச்சுருக்குது. இஸ்ரேல் நாடு வந்து 3 பகுதி. மேலே வந்து கலிலேயா வடக்க, இது பூரா கலிலேயா. இந்த புள்ளி புள்ளியாக கோடு இருக்கு இல்லையா, இந்த கோடு தான் அதுக்கு எல்லை. இந்த பகுதி வந்து சமாரியா, இந்த பகுதி வந்து யூதேயா. இப்போது வெளிநாட்டிலிருந்து படைகள் வந்துச்சுன்னா இஸ்ரேல் தேசத்தை இஸ்ரேல் பாருங்கள், எருசலேம்னு சொல்கிறாங்க. எருசலேம்னா என்ன அர்த்தம்? எருனா இடம், சாலேம்னா சமாதானம், சமாதானத்தின் இடம்னு சொன்னது. ஆனால் உலகத்தில் நடந்த போர்களில் அதிகமான போர் நடந்தது எருசலேமில் தான். எருசலேமில் தான் அதிகமான போர் நடந்தது. ஆனால் அந்த இடத்துக்கு பேர் என்னது? சமாதானத்தின் இடம். பாருங்கள் எவ்வளோ ஒரு வித்தியாசமான ஒரு காரியமாக இருக்குது. வாங்க பிரதர் உட்காருங்க. அப்போ இந்த இந்த நிலைமையில் எங்கள் சமாரியாவில் என்ன நடந்துச்சுனாக்கா, ஆக்சுவலாக வெளியிலேருந்து போருக்காக வர்றானாக்கா அவன் வந்து நேராக வந்து கலிலேயாவோ இதேவே தாக்க மாட்டான், சமாரியாவுக்குள்ளே தான் போதுமா. அந்த சமாரியாவுக்குள்ளே போந்து அங்கே வந்து பட்டாலியன்ஸை அங்கங்கே வச்சுருவான், போர் படைகளை அங்கங்கே நிறுத்துவான். அப்போ அந்த போர் படை வீரர்கள் என்ன செய்வாங்க, அங்கே இருக்க பெண்கள் கூட உறவு கொண்டு வருவார்கள். சில சமயம் கல்யாணமே முடிச்சுக்குவாங்க, அது கட்டாய கல்யாணமாக கூட இருக்கலாம். அது மாதிரி கொஞ்சம் உறவு தீவிரமாகும்போது அவங்க என்ன செய்வாங்க, அவங்க பொண்ணை கொண்டு வந்து இங்கே மாப்பிள்ளைக்கு கொடுப்பாங்க, இங்கே இருக்கிற மாப்பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி இந்த இன தூய்மையை கெடுத்தவர்கள் இந்த சமாரியர்கள். யூதனாக இருக்கிறத இன தூய்மையை கெடுத்தவர்கள். தேவன் வந்து யூதர்கள் வந்து மற்ற இனத்தவரோடு கலக்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் கொடுத்துருந்தார். நியாயப்பிரமாண சட்டம் இருக்குது. ஆனால் அந்த இன தூய்மையை கெடுத்தவர்கள். இதனால் மேலே இருக்க கலிலேயாவிலையும் யூதேயா கீழே இருக்க யூதேயாவிலையும் என்ன செய்வாங்க, இந்த சமாரியர்களை வெறுப்பார்கள், தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கி சமூகத்தை அந்த வழக்கம் இருக்கு இல்லையா? இன்றைக்கே இருக்குது வழக்கம், எனக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லி இந்த மக்களை வைத்திருந்தார்கள். அப்போது ஒருவேளை கலிலேயாவில் இருக்கிறவன் இஸ்ரேல் தேசம் இது யூதேயாவுக்கு வரணும்னா என்ன செய்வானாக்கா, இங்கே கலிலேயாவிலேருந்து இந்த பித்தளமாய்ங்கிற இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து ஒரு கப்பலை பிடிச்சி படகை பிடிச்சி நேராக அங்கே வந்து யோப்பாவில், இங்கே லித்தா யோப்பா, இந்த யோப்பாவில் இறங்கி வந்துடுவான். இந்த நாட்டு வழியாக போகிறதே தப்பு அப்படிங்கிறான். ஏன்னாக்கா சமாரியர்கள் இனத்துமையை கெடுத்தவங்க, அங்கே போகக்கூடாது நம்ம. அல்லது இங்கே என்ன செய்வாங்க, இந்த யோர்தான் நதிக்கு அந்த பக்கம் இருக்கு இல்லையா, இந்த வழியாக வந்து பெத்தேலுக்கு வழியாக எரிகோ வழியாக உள்ளுக்கு போந்துக்குவாங்க. இந்த 2 பேரும் அப்படி தான் செய்வாங்க. கலிலேயாவில் இருக்கவன் யூதேயாவுக்கு வர்றதுனால யூதேயாவில் இருக்க கலிலேயாவுக்கு வர்றான். ஆனால் இயேசு என்ன செஞ்சார், கலிலேயா சமாரியா யூதேயா, யூதேயா கலிலேயா சமாரியா, இப்படியே போய் மாற்றி மாற்றி ஓடிய முடியுன்றார். இப்போ சமாரியா நாட்டு வழியாக போகிறார் அவர். அப்போது அந்த பெண் வந்து தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிறாள். நாம் ஒரு சமாரிய பெண், அதே பொம்பளை, நம்மள்கிட்ட வந்து யூதர் வந்து தண்ணி கேட்குறாரு, எப்படி நம்ம கொடுக்குறது? ஏன்னா சமாரியர்களோடு என்ன செய்ய மாட்டாங்க, யூதர்கள் வந்து கலக்க மாட்டாங்க. ஒரு தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. அவன் மானங்கட்ட பைய, நம்ம இனத்தவே கெடுத்துவிட்ட பைய, அவன்கிட்ட போய் நம்ம தொடர்பு வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி இருந்தவங்க இஸ்ரேலில். இந்த நிலை என்னங்கிறது புரிஞ்சால் தான் நமக்கு இந்த கதை புரியும், இந்த வரலாறு புரியும். அப்போ யூதர்கள், அதுதான் அடுத்த வசனம் இருக்குது, யூதர்கள் சமாரியர்களுடனே சம்பந்தம் களவானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமாரியா ஸ்திரியாக என்னிடத்தில் தாகத்துக்கு தாய் என்று எப்படி கேட்கலாம்? நீர் யூதனா இருக்கிறீர், நான் சமாரிய பெண். அதுவும் யூதர்கள் வந்து பிற பெண்களோட பேசுவதையே தவிர்ப்பார்கள். அவர்களுடைய கணவர் இருந்தால் பேசுவார்கள்,
மற்றபடி தனியாக ஒரு பெண்ணிடத்தில் யூதர்கள் பேச மாட்டார்கள். நீர் யூதராக இருக்கிறேன், நான் ஒரு சமாரிய தேசத்தை சேர்ந்தவள், அதுலேயும் பெண்ணு, என்கிட்ட வந்து தண்ணி கொடுன்னு கேட்குறேன். எப்படிக்கா நான் கொடுக்கறது? நீர் உயர்ந்த எண்ணம், நாங்கள் தீண்ட தகாதவர்கள், நான் எப்படி கொடுக்கறது? அதான் அர்த்தம் அதுக்கு என்று சொல்கிறான். அப்போ இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்டவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். நீ தேவனுடைய ஈவையும் தெரியல, உன்கிட்ட தாகத்துக்கு கேட்கிறவர் இன்னார்னு உனக்கு தெரியல. இந்த ரெண்டும் தெரிஞ்சிச்சுன்னா நீயே என்கிட்ட கேட்டிருப்ப, தண்ணி கொடுங்க ஐயா அப்படின்ட்டு. அவரும் நானும் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்துருப்பேன். ஜீவ தண்ணீர் உடனே அவளுக்கு ஒரு உற்சாகம் கிளம்பிடுச்சு. ஏன்னாக்கா அந்த தண்ணியை குடித்தா என்றைக்குமே தாகம் இருக்காது. அப்போ என்றைக்குமே அவள் உடல் ரீதியாக நினச்சிக்கிட்டு இருக்கா. அவர் சொன்னது அவருடைய போதனைகளாய தண்ணீரை. ஆனால் இவன் நினச்சிட்டு இருக்கா தண்ணி ஏதோ ஒன்று இருக்குது போல இருக்க அவர்கிட்ட, அந்த தண்ணியை குடிச்சிட்டா என்றைக்குமே தாகம் இருக்காது நமக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டா. அப்போது அந்த தண்ணீரை எனக்கு கொடுங்க, நான் இப்போ வெட்ட வெயிலில் வர தேவையில்லையா, நான் பாட்டுக்கு வீட்டில் இருந்துக்கோன்ல. அது எவ்வளோ ஒரு சௌகரியம் எனக்கு. அந்த மாதிரி ஒரு ஜீவ தண்ணீர் இருந்துச்சுன்னா எனக்கு எவ்வளோ. அதான் சொல்கிறான் ஆண்டவரே, சாரி, அவரும் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்று சொல்கிறார்கள். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறது, பின்ன எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? எங்க இருந்து உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கும்? பார்த்தா உங்கள்கிட்ட தண்ணீர் இருக்க மாதிரி தெரியல. கிணறு ஆழமா இருக்குது, அதை சேண்டி எடுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட பாத்திரமும் இல்லை. எங்கேருந்து உங்களுக்கு தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோப்பை பார்க்க நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றால். எங்களுக்கு இந்த கிணற்றை யார் கொடுத்தா? நம்முடைய ஆதி தகப்பனாகிய யாக்கோபு கொடுத்தார். யாக்கோபு காலத்திலிருந்து கிணறு இருக்கிறது. ஏறக்குறைய 1000 வருஷத்துக்கு மேலே வரும். யாக்கோபு காலத்திலிருந்து அந்த கிணறு இருக்கிறது. அந்த கிணறுல தண்ணி ஊறிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி அந்த கிணறு இருக்குது. இன்றைக்கி அந்த கிணறுக்கு அந்த கிணறுல தண்ணி வந்துட்டு இருக்குது. யாக்கோபு காலத்தில் இருந்தது. ஏறக்குறைய 4000 வருஷமாக அந்த கிணறு இருக்குது. 4000 வருஷமாக தண்ணி வந்து எடுக்க அந்த கிணறுல. அதான் அதிசயம். அப்போ இன்றைக்கி அந்த கிணறு இருக்குது. அதுதான் சொல்கிறாங்க வரலாற்று ஆய்வாளர்கள். அந்த யாக்கோபு கிணறு இருக்கிற இடத்துல ஒரு கோயில், கத்தோலிக்கல் டாமினேஷனில் இருக்குது. அது அந்த இடத்துல ஒரு கோயில் கட்டி வச்சு அந்த கிணறு தனியாக வச்சு அதை வந்து இன்னமும் தண்ணி எடுத்து குடிச்சுட்ருக்காங்க. வரவங்களாம் தண்ணி குடிச்சுட்ருக்காங்க. பிரியமானவர்களே, இவர் சொல்கிறா, நம்முடைய தகப்பனா யாக்கோபை காட்டில் நீ பெரியவரும், அவரும் அவருடைய மிருக ஜீவனும் இந்த கிணத்துல குடிச்சிருக்காங்களே. எத்தனாயிரம் வருஷமாக குடிச்சுட்ருக்காங்க. எத்தனாயிரம் வருஷமாக இந்த கிணறு இருக்குது. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். கவனிச்சுக்கப்பா, இந்த தண்ணீரை குடிச்சின்னா உனக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். இங்கே வந்து திருப்பி மறுபடியும் கொண்டுக்கிட்டு போவேன். ஆனால் நான் கொடுக்குற தண்ணீர் குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. பிரியமானவர்களே, நற்செய்தி என்ற ரட்சிப்பின் சுவிசேஷத்திற்கு நாம் அருகிலே வந்துவிட்டோம். இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கிறிஸ்துவின் சபையிலே கூறப்படுகிறது. அதான் முதல்ல உண்டான ராஜ்யமாகிய சபை. அதற்கு பிறகு அதிலிருந்து பிரிஞ்சு போனது தான் மற்ற சபைன்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா, அந்த எல்லாமே இதிலேருந்து பிரிஞ்சு போனவங்க தான். யாரும் முன்னாடி வந்தவங்க இல்லை, இதுலேருந்து பிரிஞ்சு போனவங்க தான் மற்றவங்க கூட. அப்போது ஏன் பிரிஞ்சு போகிறாங்க? ஏன்னாக்கா அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக போதிக்கிறாங்க. வித்தியாசமாக போதிக்கிற போது பிரிஞ்சு தான் போவாங்க. 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்குது. பிரிஞ்சு போகிறவங்க வித்தியாசமாக போதிச்சுனா பிரிஞ்சு போகிறாங்க. ஒரே மாதிரி போனேன்னா பிரிஞ்சு போக வாய்ப்பு இல்லை. இப்போ நான் வந்து மேட்டுப்பட்டி அமளி நகர் சபையில் ஆராய்ச்சிட்ருக்கேன். இது புத்தர் நகர் சபைன்னு சொல்கிறோம். இந்த 2 இடத்துலையும் போதனை ஒரே மாதிரி இருக்காதான் நான் வந்திருக்கிறேன். இல்லாட்டி நான் வரமாட்டேங்க. புரியுதுங்களா? இந்த போதனை தான் உண்மையான போதனை. இந்த ஜனங்களுக்கு எத்தனை சொன்னாலும் புரிய மாட்டேங்க. இந்த உலகத்து ஜனங்களுக்கு, இந்த உலகத்தில் கிறிஸ்தவனா யாரை சொல்கிறான்? முதல்ல ஆர்சியை சொல்கிறான், 2வது புரொட்டஸ்டாண்ட், 3வது நேற்று வந்த பெந்தகோஸ்து, அப்புறம் மற்ற பிரிவுகள்லாம் நிறையா இருக்குது. கூகுளில் தேடி பார்த்தீங்கன்னா, கூகுள் சர்ச்சில் தேடி பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவத்தில் 45,000 பிரிவுகளுக்கு மேலே இருக்குங்க. 45,000
45,000க்கு மேலே பிரிவு இருக்குங்கிறாங்க. ஆனால் இந்த பிரிவுக்காக ஆண்டவர் மரித்தார். யோசிச்சு பாருங்க. அவர் என்ன ஜெபம் பண்ணார் ராபோஜன் அறையில்? அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கணும். பிதாவை நீர் என்னை அனுப்பினீர் என்பதை விசுவாசிக்கிறதுக்காக நான் உண்மையிலே நீர் என்னிலே இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கணும்னு ஜெபம் பண்ணார். அந்த ஜெபம் எப்போ நிறைவேறும்? எல்லாரும் ஒன்றா இருக்கும்போது தான் நிறைவேறும். எல்லாரும் எதன் நிகழ்வில் ஒன்றாக முடியும்? பைபிள் அடிப்படையில் தான் ஒன்றாக முடியும். ஒரு சிம்பிள் காரியம் எடுத்துக்கலாம். ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டிய வகை என்ன? இப்போ தம்பி சொன்ன உடனே நான் வந்து இன்றைக்கே ஞானஸ்தானம் கொடுத்துறேன் அப்படின்னு அப்போ நான் கொடுத்துட முடியுமா? சுவிசேஷத்தை கேள்விப்படணும். இயேசுவின் நற்செய்தி என்ன? அவருடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் தான் நற்செய்தி. இயேசுவின் மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதை கேள்விப்படணும். அந்த மரணம் அடக்கம் உயிர்த்தெழுது எனக்கானது அப்படின்னு தனதாக்கி கொள்ள வேண்டும். எனக்காகவும் மரித்திருக்கிறார் என்ற அந்த விசுவாசம் நமக்குள்ளாக வர வேண்டும். அப்படி விசுவாசம் வரும்போது பழைய எல்லா வழிபாடுகளிருந்தும் பழைய வாழ்க்கை முறையிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். அது 3வது ஸ்டெப், ரொம்ப முக்கியமான ஸ்டெப். மனம் திரும்பி சபையார் முன்னிலையில் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அறிக்கை செய்ய வேண்டாம். அதுக்கப்புறம் தான் ஊழியக்காரன் ஞானஸ்தானம். 5 ஸ்டெப் இருக்குது. அப்புறம் 6வது ஸ்டெப்பு இன்னும் முக்கியமான ஸ்டெப்பு. நம்ம என்ன செய்யணும்? கடைசி வரைக்கும் சபையில் கீழ்ப்படுதலில் வாழ்க்கை வாழ. இப்படி தான் வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும். இப்போ நம்ம எடுத்துக்குவோம், ஆர்சி சபையை எடுத்துக்குவோம். ஆர்சி சபையில் ஞானஸ்தானம் எப்போ கொடுக்குறாங்க? ரோமன் கத்தோலிக்கில் இந்த சிலுவை வணங்குறவங்கள அன்னை மேரி வணங்குறாங்கல்ல, தெரியாது அவங்களுக்கு. ரோமன் கத்தோலிக்கலாம் அது தெரியாது. ரோமன் கத்தோலிக்னு ஒரு பிரிவு இருக்குது. அதான் முதல்ல பிரிஞ்சு போனது. அவங்க என்ன செய்கிறாங்க? பிறந்த 8ஆம் நாள் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. நான் வாங்கியிருக்கேன், எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க பிறந்த 8ஆம் நாள். ஏன்னா நான் ஆர்சியில் தான் இருந்தேன். என் பேரே ஆர்சி ஜோசப் சகாயராஜ். எங்கே போனாலும் நான் அப்போ பெருமையாக சொல்லிக்கிறோம், இங்கே பாரு என் பேர்லேயே ஆர்சி இருக்கு பாரு, எங்கள் மதம் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு போய் பெருமையாக. இப்போ சபையில் கேட்குறாங்க கேள்வி, என்ன ஆர்சி பழைய மதத்தை வச்சுருக்கீங்களா? அது ஆர்சிங்கிறது எனக்கு இயற்கையாக அமைஞ்ச இனிஷியலியா. ஆறுங்கிறது எங்கள் தாத்தா பேர் ராயப்பேன், அதனால ஆர். சிங்கிறது எங்கள் அப்பா பேர் சின்னப்பேன். சி ஆர்சினாக்க ராயப்பன் சின்னப்பன், இவங்களுடைய மகன் ஜோசப் சகாயராஜ், வேறு ஒன்றும் கிடையாது அப்படிங்க. எல்லாரும் இது சந்தேகம் இருக்குது நிறையா பேர்த்துக்கு என் பேரில். ஆர்சி ஜோசப் சார் அப்போ ஆர்சிலே இருக்கிறார் அண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. அது கிடையாது, எங்கள் தாத்தா பேர் ராயப்பேன், எங்கள் அப்பா பேர் சின்னப்பேன். அதைத்தான் அங்கே வச்சுருக்கேன் பேர் இனிஷியலாக. அது இயற்கையாகவே அமைஞ்சு போனது. அந்த காலத்தில் வந்து பேர் கேட்கும்போது தாத்தா பேர் என்ன, உங்கள் அப்பா பேர் என்னாலும் ஸ்கூலில் கேட்பாங்க. அப்படி கேட்டு தான் இனிஷியலில் போட்டாங்க. ரைட். இப்போது இங்கே நம்ம எதுக்கு வந்தோம்? இந்த ஆர்சி பிரிவில் என்ன செய்யறாங்க? பிறந்த 8ஆம் நாள் ஞானஸ்தானம் கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. பிறந்த 8 நாள் பிள்ளை வந்து கேள்விப்பட முடியுமா விசேஷத்தை? அது விசுவாசிக்க முடியுமா? மனம் திரும்ப முடியுமா? அறிக்கையிட முடியுமா? அப்புறம் எப்படி ஞானஸ்தானம் கொடுப்பேன்? 8 நாள் எப்படி ஞானஸ்தானம் கொடுப்பேன்? அதனால முதல்ல பிரிஞ்சு போனது ஆர்சி தான். அவங்க என்ன செய்வாங்க? தாய் திருச்சபைனாங்க அப்படிங்குவாங்க. எதுக்கு தாய்? இந்த பிரிவினைகளுக்கெல்லாம் தாய். இன்றைக்கி 45,000 பிரிவினை பிரிஞ்சிருக்கு இல்லையா? அந்த பிரிவினைகள்லாம் மூல காரணம் ஆர்சி தான். முதல்ல பிரிஞ்சு போனவன் அவன் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கிற சபை தான் கிறிஸ்துவின் சபை. தொடக்கத்திலேருந்தே இருக்கிற சபை தான் கிறிஸ்துவின் சபை. பிரியமானவர்களே, இதை சொல்லும்போது அவங்களுக்குலாம் கோபம் வரும். இதுக்கு போகும், ஆர்சிக்காரவங்களுக்குலாம் போகும். இந்த ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, போகும், அவங்களுக்குலாம் போகும். இப்போ உடனே போட்டுருவேன் நான். பிரியமானவர்களே, கோபப்பட்டு பிரயோஜனம் இல்லை. இதில் உண்மையை சொல்லும்போது உடல் எரியுதா உனக்கு? உண்மையை எடுத்து பைபிளில் இருக்கிற உண்மையை எடுத்து சொல்லும்போது அதை விசுவாசிக்கணுமா இல்லையா? இல்லையா? அப்போ இந்த பிரிவினைகள் எல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறது தான் இயேசுடைய நோக்கம். இங்கே பார்க்கும்போது என்ன செய்கிறாரு? நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீர் ஊற்றாய் இருக்கும் என்றார். இதை கேட்டோன்னே இந்த பெண்ணுக்கு எப்படி இருந்தா? ஆஹா, நல்ல தண்ணீர் இருக்கும் போல இவர்கிட்ட. அப்போ நம்ம அதை வாங்கிட்டோம்னாக்க என்ன செய்ய தேவையில்லை, இங்கே வர தேவையில்லை. மத்தியானத்தில் வெயிலில் அதுவும் வர வேண்டியதாக இருக்குது. காலையில் சாயங்காலம் வந்து இந்த ஊர் வைக்கலாம் நம்மளை கரைச்சி குடிக்கிறா, கரைச்சி குட்டுறா. அதுக்கு பயந்துக்கிட்டு மத்தியானத்தை வந்துக்கிட்டு இருக்கேன். மத்தியானம் வெட்ட வெயிலாக வேறு இருக்குது. இதெல்லாம் அந்த அவஸ்தையே தேவையில்லை, வீட்டில் இருந்துக்கிட்டே குடிச்சிக்கலாமே அப்படின்ட்டு என்ன கேட்குறான்?
அந்த ஸ்திரீ அவரை நோக்கி ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றால், இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். பாருங்க, நான் இங்கே வராமல் இருக்கும்படிக்கும் எனக்கு மீண்டும் தாகம் உண்டாகாமல் இருக்க முடியும். உன்கிட்ட இந்த ஜீவ தண்ணீரை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, நான் அதை குடிச்சிட்டு பேசாமல் வீட்டில் நிம்மதியாக இருப்பேன். சரிம்மா தரலாம், போய் உன் புருஷனை கூட்டிட்டுப்பா அப்படிங்கிறார். அப்போ என்ன சொல்கிறார் அவ? என்ன அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றால். இல்லை, எனக்கு புருஷன் இல்லையே, எப்படி புருஷனை கூட்டு வர முடியும் நான் அப்படின்னு. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். எப்படி இருக்குது? இப்பதான் முத பார்க்குறாரு இயேசு அந்த பெண்ணை, புரியுங்களா? இப்பதான் பார்க்குறாரு முத. ஆனால் ஏன்னா அவர் சகலமாக அறிந்தவர் இல்லையா. இயேசு பார்க்கணும் கேட்கணும்னு அவசியம் இல்லை, அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் என்ன சொல்கிறாரு, நீ புருஷன் இல்லைன்னு சொன்னது உண்மைதான். ஏற்கனவே உனக்கு 5 புருஷன் இருந்தாங்க, இப்போ அவங்க கூட இருக்கணும் புருஷன் இல்லை. அப்போ அவளுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்குது? ஒழுக்கம் கெட்ட வாழ்க்கையாக இருக்கு. ஏற்கனவே 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்போ இருக்கிறவனும் புருஷன் இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ ஒவ்வொருத்தனையாக டெம்பரவரியாக சேர்த்துக்கிட்டு கட் பண்ணி விட்டுட்டு அடுத்தவன் சேர்த்துருக்குறான். எதுக்காக? அவங்கள்ட்ட இருக்கிற ஆஸ்திக்காக, அந்த ஐஸ்வர்யங்களை பறிச்சதுக்கப்புறம் துரத்தி விட்டுருக்கான். அந்த மாதிரி இருந்திருக்கலாம். அப்போ இவளுக்கு அதிர்ச்சி ஆகுது, அதே சமயத்தில் திகிலாகுது, வியப்பமாக ஆகுது. என்ன செய்கிறா? அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையில். இல்லை, அது அந்த டாபிக் வேண்டாம் சரிங்க அப்படின்ட்டு என்ன செய்கிற? இவ என்ன செய்கிறானாக்கா, இதுக்கப்புறம் சில உரையாடல் நடக்குது. அது நம்ம இந்த பிரசங்கத்துக்கு ரெலவெண்ட் இல்லை, நம்ம அடுத்த பக்கம் வர்றோம். அவன் என்ன செய்கிறா? 39ஆம் வசனம், நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர் ஆனார்கள். ஒரு பெண், அது தாழ்ந்த இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண், அதுவும் தரமில்லாத வாழ்க்கையை கொண்டிருந்த ஒரு பெண். அவள் ஆண்டவரை பற்றி சாட்சி சொல்கிறார்கள். நான் செய்த எல்லாவற்றையும் ஒருத்தர் எனக்கு சொன்னார், ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருப்பார், வாங்க எல்லாம் வாங்க. அவங்களும் வந்தாங்க. வந்துட்டு நன்றி கேட்ட அந்த மனிதர்கள் என்ன செய்கிறாங்க பாருங்க. பின்னாடி சமாரியார் அவரிடத்தில் தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். 2 நாள் சமாரியா ஊர்லேயே தங்குறார். தங்கி அவர்களுக்கு ஊழியத்தை செய்கிறார். யார் நிமித்தமாக? இந்த பெண்ணின் நிமித்தமாக. பிரியமானவர்களே, இந்த பெண்ணுடைய அந்த அடிப்படை குணம் மோசமாக இருந்தாலும் அந்த பெண் செய்த செய்கை, ஆண்டவர் இவர் ஆண்டவர் தான் உண்மையிலே தீர்க்கதரிசியாக இருக்கணும் அவர் அப்படின்னு தான் பெற்றுக்கொண்ட அந்த செய்தியை அல்லது நான் கண்டுகொண்ட அந்த செய்தியை அவள் தனக்குள்ளாக வைத்துக் கொள்ளவில்லை. மாறாக போய் ஊர் பூரா சொல்லி ஊரை பூரா கூட்டு வந்துட்டா. ஊரை பூரா கூட்டதுக்கப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்க? எங்கள்கிட்ட தங்குங்க ஆண்டவரேன்னு சொல்கிறாங்க. 2 நாள் தங்கினாருங்க. தங்கும் போது அநேகர் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அப்போ யார் செய்த ஊழியம் அது? இந்த பெண், சமாரிய பெண், தரங்கெட்ட நிலையில் இருந்தாலும் ஊழியம் செய்திருக்கு. ஆண்டோடைய வார்த்தையை சொல்லும் போது ஜனங்கள் எல்லாம் விசுவாசி. ஆனால் அப்படி விசுவாசிச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க. அடுத்து அப்பொழுது அவருடைய உபதேச நிமித்தம் இன்னும் அநேக பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரியை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். ஒரு வார்த்தை விடுறாங்க பாருங்க. நீ சொன்னதுனால ஒன்றும் இல்லை, அவரை நாங்களே கேட்டோம். அவர் பேர் இவ சொல்லாம எப்படி அவங்க கேட்டிருக்க முடியும்? அதை விட்டாங்க. ஏன்னாக்கா அந்த அளவுக்கு அவள் மேல் வெறுப்பு இருந்திருக்கு அந்த ஊராருக்கு. நீ சொன்னதுனால இல்லடி, அவரை நாங்களே பார்த்தோம், விசுவாசித்தோம், அவர் உண்மையிலே கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் தான். இது சமயத்தில் நடக்கிற காரியம். என்னுடைய வாழ்க்கையில அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. நீ சொன்னதுனால நான் விசுவாசிக்கலப்பா, எனக்குலாம் ஏற்கனவே இருந்துச்சுப்பா அப்படின்னு ஒரு டீச்சர் சொன்னாங்க. ஒரு டீச்சரு அவங்களுக்கு நச்செய்தி அறிவித்து ஞானஸ்நானம் பெற வைத்தது நான் தான். ஆனால் நீ சொன்னதுனால நான் வரல,
எனக்கு ஏற்கனவே தெரியும் இதெல்லாம், ஏதோ நீ வந்துட்ட இடையில, அவ்வளோதான். சபையில் இருக்கிறவங்க இருந்தாங்க, இப்போ இறந்துட்டாங்க. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் நன்றி கெட்டவர்களாக தான் இருக்கிறார்கள். ஆனால் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருக்க முடியுமா? சொல்லுங்கள், சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருக்க முடியுமா? எப்படி இருந்தாலும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அது நம்முடைய கடமை. இறுதியாக அப்போஸ்தலர் 6:8 முதல்ல வாசிப்போம். அப்போஸ்தலர் 6:8ங்களா? இன்னும் 5 நிமிஷம் தான் டைம் இருக்குது. அப்போஸ்தலர் 6:8 தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். இந்த சேவான் யாருங்க? முதலாக 7 பேர் உதவிக்காரர்கள் நியமிக்கப்பட்டார்கள் சபையில். அப்போ நாங்களே வந்து பந்தி பரிமாறலாம் செஞ்சுக்க முடியாது. உங்களுக்குள்ள விசுவாசம் பிரசாதம் 7 பேரை தேர்ந்தெடுத்துக்குங்க. அந்த 7 பேரை நம்ம வந்து இந்த காரியத்தை நியமிப்போம் அப்படின்னாங்க. அந்த 7 பேரில் முதலாம் நபர் சேவான். அந்த 7 பேர் தலையிலையும் கை வைக்கிறாங்க, அப்போஸ்தலர்கள் கை வைக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு பரிசாணி விசேஷத்தை வரம் கிடைக்குது. அப்போ வல்லமை நிறைந்தவனாக அவர் ஒவ்வொருத்தரும் ஒளியை செய்ய ஆரம்பித்தாங்க. அதில் முதலாமவர் சேவான். சேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அப்போ என்ன செஞ்சாங்க? லிபர்டின்ஸ் அப்பொழுது சொல்கிறார்கள். லிபர்ட்டி அப்படிங்கிற ஆங்கில வார்த்தை அப்படியே தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க. தமிழ் ஒலிபெயர்ப்பு பண்ணியிருக்கிறாங்க, மொழிபெயர்ப்பு பண்ணல. ஆமாம், லிபர்டினர் அப்படின்னாக்க விடுதலை இறையியல்காரவங்க. அந்த லிபர்டினர் என்ற ஒரு குரூப் இருந்திருக்குது. அவங்க என்ன செய்கிறாங்க? எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனா பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானோடு தர்க்கம் பண்ணினார்கள். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. காரணம் என்ன? சேவானிடத்துல பிரசானுடைய விசேஷத்த வரம் இருந்தது, ஆண்டவருடைய வல்லமை. அப்ப அவர் பேசின ஞானத்தையும் வல்லமையும் இவங்களால எதிர்க்க முடியல. அதனால என்ன செய்யறாங்க பாருங்க. அவர் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்க்க அவர்களால் கூடாமல் போயிற்று. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூசண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படி நம்ம மனுஷரை ஏற்படுத்தி நம்ம சொல்றத எதிர்த்து பேச முடியலன்னா உடனே எதிரிகள் என்ன செய்வாங்க? நம்மளை குற்றப்படுத்துவாங்க. நம்ம சொல்றது சரியான விஷயமா இருக்கும், நம்ம சொல்றதை எதிர்த்து பேச முடியாது. அப்போ என்ன செய்வான்? நம்ம ஏதோ இவன் வாழ்க்கையை பற்றி தெரியாதா, இவன் தான் அன்னைக்கு இதை செஞ்சானே இன்னைக்கு இதை செஞ்ச, ஏதாவது ஒன்று பேசுவான். குற்றப்படுத்த தான் அவங்களுக்கு பொழப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம பேசுகிற காரியத்தை எதுக்க முடியல அவனால். அதே மாதிரி செய்கிறாங்க. எப்படி ஜனங்களை ஏற்படுத்தி ஜனங்களையும் மூப்பரையும் வேதபாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். பொய் சாட்சி தான். இயேசுவை கொண்டு போய் விசாரிக்கிற போதும் பொய் சாட்சி தான் வச்சாங்க. இயேசுவை எத்தனை இடத்துல விசாரிச்சாங்க தெரியுமா உங்களுக்கு? ஒரே நைட்டில் 6 இடத்துல விசாரிச்சிருக்காங்க. பிடிச்சிட்டு போனோடனே முதல்ல யார்கிட்ட கொண்டு போனாங்க? அண்ணாவின் அரண்மனைக்கு கொண்டு போனாங்க. அங்கே ஒரு விசாரணை. அங்கே விசாரணை முடிச்சுட்டு அண்ணா என்ன சொல்கிறாரு? கைப்பாட அரண்மனைக்கு கொண்டு போகிறார். கைப்பாட அரண்மனை அங்கே ஒரு விசாரணை. அதுக்கப்புறம் அந்த நைட்லேயே ஒரு நைட்லேயே ஜனநீதி சங்கத்தை பூரா கூட்டி சேர்த்து அந்த ஜனநீதி சங்கத்தில் வச்சு விசாரணை. அதில் தான் பொய் சாட்சிகள் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு சாட்சியும் ஒவ்வொரு இவருடைய ராஜ்ய தேவாலயத்தை இடித்து 3 நாள் கட்டுவதாக கூறினான். அந்த சாட்சி எங்கே எடுக்காது? பிளாத்து ராஜாக்கிட்டே எடுக்காது. அதனால் என்ன செஞ்சாங்க? தன்னை யூதின் ராஜா என்று சொல்லுகிறான் இவன் அப்படின்னு ராஜ துரோக கூட்டத்தை சாட்டினாங்க. அதுக்கும் சாட்சிகள்லாம் இல்லை. இவன் யூதருடைய ராஜான்னு சொல்கிறான். அப்புறம் பிளாத்துக்கிட்ட கொண்டு போகிறாங்க. இது 3 விசாரணை முடிஞ்சாங்க. அண்ணா, கைப்பா, ஜனநீதி சங்கம். அது மாதிரி பிளாத்துக்கிட்ட கொண்டு போகிறாங்க. பிளாத்துக்கிட்ட முதல் தடவை கொண்டு போனபோது விசாரிக்கிறாங்க. ஒன்றும் குற்றம் ஒன்று இருக்கா அப்படி தெரியலையே. அதுக்கு அடிப்படை காரணம் ஒன்று இருக்குது. பிளாத்துடைய மனைவி ஒரு கடிதம் எழுதிட்டார் பிளாத்துவுக்கு. உங்கள்கிட்ட வந்திருக்கிற நீதிமான், உங்கள்கிட்ட கூட்டு வந்திருக்கிறவர், கைது பண்ணப்பட்டு கூட்டு வந்திருக்கிறவர், அவர் ஒரு நீதிமான். அவருடைய நிமித்தமாக நான் நேற்று இரவு கனவுலே வெகுபாடு பட்டேன். ஏதோ நடந்திருக்குது.
கனவுல ஆண்டவர் வந்து தெரியப்படுத்திருக்கிறார் பிளாத்துடைய மனைவிக்கு. அதனால் அவரை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, அவரை குறித்து நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் இன்னும் லெட்டர் எழுதியிருக்காங்க. அப்போ எப்படியாவது விடுதலை செய்யணுமே அப்படின்னு பிளாத்து முயற்சி பண்ணுறாங்க. அதெல்லாம் முதல் தடவை விசாரிக்கும் போது குற்றம் ஒன்றும் இல்லையே. அப்புறம் ஏரோதுட்ட அவர் வந்து கலிலேயர்னு தெரிஞ்சோடனே, இயேசு வந்து கலிலே பிறந்தவர் தானே, கலிலே தெரிஞ்சு கலிலேயாவுக்கு அதிபதி யார்? ஏரோது. அதனால் ஏரோது ராஜாட்ட அனுப்புகிறான். அதாவது எஸ்கேப் ஆகிறது, தான் தீர்த்தேன்னு சொல்லாமல் அவன் ஏரோது ராஜா மறந்தனை குதிச்சுட்டாங்க கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அந்த ஐடியாவில் அங்கே கொடுக்குறான். அங்கே ஏரோது கூட்டு போகிறாரு. எல்லாம் ஒரு ராத்திரிக்குள்ள நடக்குது. அங்கே ஏரோது ராஜா கிட்ட போனாக்கா ஏன்னா அலுப்பாயிருச்சா ஏரோது ராஜாட்டு போனே. ஏரோது ராஜா என்ன செய்கிறாரு? அற்புதங்களை ஏதாவது செய்ய முடியுமா அவனு எல்லான்னு கேட்குறாரு. பேசவே இல்லை அவர். அப்புறம் பேசலை அப்படிங்கிற போது அவன் பைத்தியக்காரன் யாரை? இயேசுவன். அப்படின்னு பைத்தியக்காரனுக்கு அடையாளமாக ஒரு சிகப்பு துணியை போட்டு திருப்பி அனுப்பி போட்டான். பிளாத்து ராஜா நினைச்சது நடக்கல. அப்புறம் பிளாத்துக்கிட்ட வந்தோடனே பிளாத்து வேறு வழி இல்லாமல் மரண தண்டனை கொடுத்தார். அப்போ மொத்தம் 6 விசாரணை நடந்தது. இங்கே சேவான விஷயத்தில் ஒரே விசாரணை தான். அங்கே வந்து என்ன செய்கிறாங்க? பொய் சாட்சிகளை அவர்கள் நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான். எப்படி என்றால், நசரேயனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவார் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவர் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். சாவு நெருங்கிருச்சு சேவானுக்கு. அதனால் தேவதூதன் முகம் மாதிரி ஆயிருக்கு. அப்போது எல்லாருமே பார்க்குறாங்க, ஏன்னா தேவதூதன் மாதிரியே இருக்காங்க பார்க்குறதுக்கு. அவனு யோசிச்சிருக்காங்க. பிரதனாசன் என்ன கேட்குறான்? காரியம் இப்படியா இருக்கிறது அப்படின்னு கேட்குறான். யாருக்கிட்ட? சேவான்கிட்ட. அப்போ தொடங்குறார் சேவான். அதில் தொடங்கும்போது பெரிய பிரசங்கம் அது. அதெல்லாம் பார்க்க முடியல போகிறதில்ல. இப்போ இஸ்ரேல் தேசத்தோடைய வரலாறு முழுவதையும் சொல்லிக்கிட்டு வர்றார். ஆபிரகாம் காலத்துலேருந்து தொடங்கி சொல்லிக்கிட்டே வர்றாரு. இங்கே சாலமோனம் 47ஆம் வசனம். சாலமோனும் அவருக்கு ஆலயத்தை கட்டினான். ஆயிலும் உன்னதமானவர் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் வாசமாக இருக்க மாட்டார். வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதப்படியுமா இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருந்த ஸ்தலம் இது எது? போர் அடிக்குதா? முடிச்சிடலாமா? அப்போ நான் பொழுதுனைக்கு பேசினாலும் எனக்கு சக்தி கிடையாது, அது முடியும் நேல. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ கோயில்கள் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கோயிலெல்லாம் தேவன் இருக்கிறது இல்லை. தேவன் இருக்க விரும்புகிற கோயில் எது? நம்முடைய இருதயமாகிய கோயில். புரியுதுங்களா? உள்ளமே கோயில் ஊனுடைய அளன்னு இந்துக்களில் கூட சொல்லி வச்சுருக்கான். ராமலிங்கடிகளார் சொல்லியிருக்கார், உள்ளமே கோயில் ஊனுடம்பே ஆலயம்னு சொல்கிறார். புரியுதுங்களா? நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ண தான் தேவன் விரும்புகிறார். ஏன்னா அதுதான் அவர் கட்டின ஆலயம். அவர் தன்னுடைய சொந்த வீட்டில் தான் இருப்பார். தருவ இன்னொருத்தே கட்டின வீட்டில் போய் வாடகைக்கு இருக்க மாட்டார். புரியுதா? அப்போ நம்முடைய இருதயத்தில் குடியிருக்க தான் விரும்புகிறார் ஆண்டவர். அதான் சொல்கிறார், சாலமோனுக்கு ஆலயத்தை கட்டினா, ஆனால் உன்னதமானவர் என்ன செய்யல? மனுஷனுடைய கையால் கட்டப்பட்ட ஆலயங்களில் குடியிருப்பது இல்லை, குடியிருக்க மாட்டார். உனக்குள்ளே குடியிருக்க விரும்புகிறாரு அப்படிங்கிறார். அப்படி சொல்லிட்டு என்ன செய்கிறாரு? வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செயலும் விருத்தசேனம் பெறாதவர்களே. விருத்தசேனம் என்ன செஞ்சான்? உடலில் பெற்றுக்கிட்டான். விருத்தசேனம் என்பது ஆண்களுக்கு செய்யப்படக்கூடிய ஒரு காரியம். முஸ்லீம்கள் இன்றைக்கி சுன்னத் செய்கிறாங்க இல்லையா, அது மாதிரி ஆண்களுக்கு செய்யக்கூடிய ஒரு காரியம் யூதர்கள் செய்கிறது. ஆனால் இருதயத்திலையும் செவிகளையும் விருத்தசேனம் பெறணும். நீயே உன்னை இருதயத்தையும் செவியும் நல்லபடியாக மாற்றிக்கணும். நீ சும்மா விருத்தசேனம் பண்ணிக்கிட்டு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறார். இதெல்லாம் கேட்டால் எப்படி இருக்கும் ஒரு யூதனுக்கு? பயங்கர வெறியாகவங்க மூர்க்கம் அடைந்து பல்லை கடித்து கொண்டு என்ன செய்கிறாங்க? அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசாலனை நிறைந்த வானத்தை அண்ணாந்து பார்த்து,
தேவனுடைய மகிமையை இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலதுபுறத்தில் நிற்கிறதையும் பார்க்குறார். அங்கே எந்திரிச்சு நின்றுட்டாங்களாம் பரலோகத்தில். சேவானுக்கு பேசின போது அங்கே எந்திரிச்சு நின்றான். யார்? பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசுவும் எந்திரிச்சு நிற்கிறாங்களாம். உட்காந்துருக்கிறவங்க எந்திரிச்சு நிற்கிறாங்கனாக்க அப்போ எவ்வளவு தைரியமாக பேசியிருக்கணும் யோசிச்சு பாருங்கள். கூட்டங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லாம் திடீர்னு பேசுறது உணர்ச்சி பெருக்கோடு நல்லா பேசினாராக்கா எல்லாம் எந்திரிச்சுன்னு கை தட்டுவாங்க. உட்காந்துட்டே கை தட்டுவாங்க, எந்திரிச்சு நிற்க. அது மாதிரி சேவான வரவேற்கக்கா எந்திரிச்சு நிற்கிறாங்க. யார்? பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசுவும். அங்கே வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலதுபுறத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்போ அவங்க எல்லாம் ஒருத்த சத்தமாக கூறிட்டு காதை அடைச்சிக்கிட்டு போய் அவன் மேலே பாய்ந்து அவனை கொள்றான். பிரியமானவர்களே, இந்த அளவுக்கு அவர்களை மாற்றி போட்டது எது? சேவானுடைய பிரசங்கம், சேவானுடைய அறிவிப்பு, சுவிசேஷ அறிவிப்பு. நம்ம இன்னைக்கு 4 காரியங்களை பார்த்தோம். முதலாவது 4 குஷ்டரோகிகளை பார்த்தோம். அந்த 4 குஷ்டரோகிகள் இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் நம்ம சும்மா இருக்கிறது முறையில்லை, குற்றம் நம்ம மேல் சுமரும்னு சொன்னாங்க. அது மாதிரி 2வது ஒரு சிறு பெண் என்ன செய்தா? நாகமான்ட்ட சொல்லி, நம்ம முதலாளியை எங்கள் ஊரில் தீர்க்கச்சிருக்கிறாரு, அவர்கிட்ட போனால் சரியாக போவார். அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது அவன் கோபம் அடைஞ்சு போகும்போது அவனுடைய ஊழியக்காரர்கள் சொல்கிறாங்க. அடுத்ததாக 3வதாக சமாரிய பெண், நான் செய்ய எல்லாட்டையும் எனக்கு சொன்னார் ஒருத்தர், அவர் தீர்க்கதரிசியை நம்ம பாருங்கள். அப்போ அவள் ஒரு நடத்தை கெட்ட பெண்ணாக இருந்த போதிலும் ஊழியம் செய்திருக்கிறார். அவள் நிமித்தமாக அந்த ஊரில் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். அடுத்ததாக சேவான் இந்த வல்லமையில் பிரசங்கத்தினாலே மரணத்தை தனக்குத்தானே தேடிக்கொண்டான். வேற ஒன்றும் இல்லை. ஆனால் அது தேவனுடைய சித்தமாக இருக்குது. பிரியமானவர்களே, இந்த ஊரில் நம்ம கூடியிருக்கிறோம். இந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களையும், எல்லாருடைய ஆத்மாக்களையும் நம்முடைய கணக்கில் ஒப்பு வச்சிருக்கிறார் ஆண்டவர். இவர்கள் எல்லாரையும் ஆண்டவர்களை கொண்டு சேர்ப்பது யாருடைய கடமை? இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய கடமை இல்லையா? அந்த கடமையிலும் நாம் தவற முடியாது. அதான் 1 Corinthians 9 சொல்கிறாரு, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம், மேன்மை பாராட்ட இடமில்லை. முதல்ல வசன வாசம் இல்லையா? 1 Corinthians 9:16 பக்கம் 200. மேன்மை பாராட்ட இப்படி எல்லாம் பேசினாலும் நான் என்னை குறித்து பெருமைப்பட்டுக்க முடியாது. நான் 31 வருஷமாக ஊழியக்காரனாக இருக்கிறேன். 31 வருஷம். 95 ஆரம்பித்தேன் ஊழியத்தை. இன்றைக்கி கரெக்டாக 36 வருஷம் முடிஞ்சிச்சு. 37வது வருஷம் நடக்குது. 31 வருஷம் முடிஞ்சு 32வது வருஷம் நடக்குது. அதனால் பெருமை பாராட்டுக்கெல்லாம் ஒன்றும் இடம் இல்லை. தேவனுடைய கிரியை நான் செய்கிறேன். நான் ஆக்சுவலாக பைபிள் காலேஜில் முதல்ல படிக்க சேர்ந்த போது 94 பைபிள் காலேஜில் படிக்க சேர்ந்தேன். அப்படி படிக்க சேர்ந்தபோது இந்த முதல் கிளாஸில் போய் உட்காரும்போது என்ன நினச்சிக்கிட்டு உட்காந்து தெரியுமா? பைபிளை நல்லா படிச்சுக்குவோம், ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக இருப்போம், ஊழியம்லாம் நம்ம செய்ய முடியாது, படிக்கும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு உட்காந்தேன். உண்மையிலேயே நான் அப்படி தான், ஊழியம்லாம் நம்மளால் செய்ய முடியாது. நம்ம பாடி ஏதோ டீச்சர் வேலைக்கு படிச்சிருக்கிறேன், டீச்சர் வேலை பார்த்துக்கிட்டே நம்ம சபையில் உண்மையான கிறிஸ்தவனாக இருந்துக்குவோம், பைபிளை தெரிஞ்சுக்குவோம் இன்னும் போனேன். ஆனால் பிரியமானவர்களே, இந்த 31 ஆண்டுகளிலே கர்த்தர் எனக்கு அளவற்ற வாய்ப்புகளை கொடுத்தார். ஊழியத்தில் அளவற்ற வாய்ப்புகளை கொடுத்தார். 180 புஸ்தகங்களுக்கு மேலே டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கேன். ஆங்கிலத்தான் தமிழுக்கு மொழிபெயர்க்கிறது 150 புஸ்தகத்துக்கு மேலே பண்ணியிருக்கேன். அப்புறம் இப்போ நானே சொந்தமாக இந்த நச்சியை சொல்லுன்னு ஒரு பத்திரிக்கை போட்டுட்ருக்கேன். அந்த மாதிரி காரியங்களையும் செய்கிறேன், தபால் பாடம் நடத்துகிறேன், நிறைய காரியங்களை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு தேவன். இத்தனைக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் பெருமைக்கு சொல்லிக்கல, ஒரு அர்ப்பணிப்பு இருந்தது என்கிட்ட. அந்த அர்ப்பணிப்பு இருக்கிற போது இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும், நீங்கள் ஒவ்வொருத்தருமே ஒரு ஊழியக்காரனாக மாற முடியும். அது எவ்வளவு அருமையான வாழ்க்கை என்பதை நீங்கள் ருசித்து பார்க்கணும். நான் அதான் சொல்லுவேன், நான் பைபிள் காலேஜில் படிக்க சேர்ந்த போது என்ன நினச்சி பிடிச்சேன், பைபிளை படிச்சுக்குவோம், ஊழியக்காரனாலும் ஆக முடியாது அப்படின்னு நினச்சி தான் சேர்ந்தேன். ஆனால் ஆண்டவர் என்னை வழிநடத்தினார். வேற ஒன்றும் இல்லை. எவ்வளவோ எதிர்ப்புகள் இருந்தது, எவ்வளவோ குற்றச்சாட்டுகள் வந்தது, எவ்வளவோ மோசமான காரியங்கள் நடந்தது. எல்லாவற்றையும் காத்துக்கொண்டு இந்த நிலைக்கு கொண்டு வைத்திருக்கிறார். இன்றைக்கு கனடா நாட்டில் உள்ள ஒரு ரேடியோ ப்ரோக்ராம், நம்ம சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் ரேடியோ ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ரேடியோ ப்ரோக்ராமுக்காரவங்க என்னுடைய ஃபேஸ்புக்கில் எல்லாம் என்னுடைய பிரசங்கெல்லாம் போட்டுக்கிருக்கேன் இல்லையா, அதெல்லாம் பார்த்து அவங்களாம் என்கிட்ட தொடர்பு கொண்டு வாரம் சனிக்கிழமை வாரம் ஒரு நாள் உங்களுக்கு 1 மணி நேரம் கொடுக்குறோம்,
அந்த 1 மணி நேரத்தை ரேடியோ பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது இப்போ 62 வாரமாக போயிட்டுருக்குது. அதில் வந்து ஆதியாகமத்துலேருந்து தொடக்கத்துலேருந்து போய்கிட்டுருக்குது. பிரியமானவர்களே, தேவன் நினச்சிட்டாக்க அதை மாற்றவே மாட்டார். தேவன் நம்ம குறிச்சிட்டாருனாக்க, அப்படி குறிக்கலன்னு நீங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்க மாட்டீங்க. அதை புரிஞ்சுக்குங்க. இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் எழும்பி பிரகாசிக்க முடியும். நிச்சயமாக செய்வார் தேவன். எதுக்காக? அவருடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக, அவருடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக. இந்த ஊரில் இருக்க எல்லாரும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணுங்கிறதுக்காக, இந்த ஊரில் இருக்க எல்லாரும் ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக. நம்ம முதல்ல நம்ம குடும்பத்தில் இருந்து தொடங்குவோம். நம்முடைய கணவர்கள், நம்முடைய மனைவிகள், இவங்கள்ட்ட தொடங்குவோம் முதல். ஏன்னா அவங்க தான் நமக்கு நெருக்கமானவர்கள், கேட்கக்கூடியவங்க இல்லையா? அடுத்த வாரம் நீங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? இங்கே இருக்க சகோதரிகள், உங்கள் கணவர்களாக சகோதரர்களை கூட்டிகிட்டு வரணுங்க. புரியுதா? எதுக்கு? ஏன்னா பாருங்கள், ஐயா ஒருத்தர் உட்காந்துருக்காரு, பிரதர் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கா, அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு, 4 பேர் தான். ஆனால் பெண்கள் கூட்டம் நிறையா இருக்குது. நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் வீட்டில் போய் சொல்லுங்கள். ஏன்னா அவங்களுக்கு வேறு யாருங்க சொல்லுவாங்க? வேறு யாரும் சொல்ல முடியாது, நம்ம தானே சொல்லணும் இல்லையா? சொல்லி அவங்களையும் கூட்டுவாங்க. கூட்டு வந்து உட்கார வைங்க. அப்புறம் விருப்பத்துக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் கூட்டு வந்து உட்கார வைங்க. முதல்ல உங்கள் வீட்டிலேருந்து தொடங்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் தெருவில், அதுக்கப்புறம் உங்கள் ஊரில் எல்லாத்துலேயும், அப்புறம் பக்கத்து ஊரில். இப்படி தான் பரவணும். யூதேயாவிலையும், எருசலேமிலும், யூதேயாவிலும், சமாரியாவிலும், உலகம் முழுவதும் சொன்னார் ஏசான். அப்போ முதல்ல நெருக்கமானவர்கிட்ட சொல்லணும். சொல்லி அவளை கொண்டு வந்து சேர்க்கும்போது நிச்சயமாகவே தேவன் மகிழ்ச்சி அடைவார் நம்மை குறித்து. நம்ம ஒவ்வொருத்தருமே ஊழியக்காரவங்க தான். அதை நிறைவாக ஒரே ஒரு வசனம் வாசித்து இந்த செய்தியை முடிச்சுக்கலாம். 1 பேதுரு 2:9. இதை நான் சொல்லாமல் இருக்கிறதில்ல எந்த பிரசங்கத்திலையும். 1 பேதுரு 2:9 என்ன சொல்லணும் பாருங்க. நீங்களோ அப்படி இருங்க. நீங்களோனாக்க யாரை குறிக்குது? அது அங்கே 1ஆம் வசனத்தில் பாருங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் நம்ம எல்லாரும். என்ன பரதேசின்ட்டீங்க? கடைசியில் இவ்வளவு தூரம் பேசிவிட்டு பரதேசி இப்படின்ட்டீங்க. பரதேசினா என்னங்க அர்த்தம் தெரியுமா? பரதேசிங்க திட்டுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க நம்ம மக்கள் கலோக்கியெல்லாம். ஆனால் பரதேசினா என்ன அர்த்தம்னா ஃபாரினர்னு அர்த்தம். இப்போ வெளிநாட்டுக்காரர் ஒருத்தர் இங்கே வர்றாருன்னா இந்த நாட்டை பொறுத்தவரை அவரு பரதேசி. நம்ம வெளிநாட்டுக்கு போனோம்னா அந்த நாட்டை பொறுத்தவரை நம்ம பரதேசி. அந்த நாட்டை சேர்ந்தவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? அந்த நாட்டை சேர்ந்தவங்களை என்ன சொல்லுவாங்க? சுயதேசின்னு சொல்லுவாங்க. நம்மெல்லாம் இந்தியாவினுடைய சுயதேசி. இப்போ ஒரு வெள்ளைக்காரங்க வர்றாருன்னு வச்சுக்கோங்க, அவர் பரதேசி. புரியுதா? அது கெட்ட வார்த்தை இல்லை, அது கெட்ட வார்த்தை ஆக்கப்பட்டது. புரியுதா? பரதேசிங்க அழகான அர்த்தம் இருக்குது. வேறொரு நாட்டிலேருந்து வந்தவர். பரதேசம், வெளி தேசம். பரனா வெளி, வெளி தேசத்துலேருந்து வந்தவங்கள பரதேசின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம எல்லாருக்கும் கிறிஸ்துவ என்ற வகையில் நம்ம எல்லாருக்கும் குடியிருப்பு எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்கு இல்லையா? அப்போ இந்த உலகத்தை பொறுத்தவரை நம்ம யாரு? பரதேசி. இந்த உலகத்தை பொறுத்தவரை நம்ம பரதேசி. புரியுதுங்களா? அதான் அர்த்தம் அதுக்கு. இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த உலகத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு கிறிஸ்தவரும் பரதேசிகள். அப்போ பரதேசிகளுக்கு எழுதுகிற அந்த நிருபத்தை, பரதேசிலாம் யாரப்ப நம்ம இல்லையா? நம்மளுக்கு எழுதுகிற போது என்ன சொல்கிறார்? நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய. இத்தனை வார்த்தை எதுக்கு போடுறாரு? அந்தகாரம்னா இது இருள், பாவ இருட்டு. பாவ இருளிலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்தில். தேவன் அவருடைய ஆச்சரியமான ஒளி யார்? இயேசு கிறிஸ்து இல்லையா? தேவன் நம்ம இந்த பாவ இருளிலிருந்து வெளியே வந்து அவருடைய ஆச்சரியமான ஒளித்துக்கு வந்து சேரும்படியாக அழைத்திருக்கிறார். அதான் இங்கே இத்தனாயிரம் ஜோடனை கொடுக்குறாங்க. அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளித்துக்கு வரவழைத்தவருடைய. அப்போ யாருடைய? இல்லை, இந்த இடத்துல ஒரே ஒரு வார்த்தை சொல்லலாம். தம்முடைய, உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளித்துக்கு வரவழைத்தவருடைய அப்படிங்கிறதுக்கு
ஒரே வார்த்தை சொல்லிடலாம், தேவனுடைய அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நம்ம வந்து தேவனுடைய புண்ணியங்களை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படிக்கு என்ன செய்கிறோம்? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறோம். பொறுங்க பிரதர், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டன்னா என்னது? தேர்ந்து கொள்ளப்பட்டன்னு அர்த்தம். இல்லை தெரிந்து கொள்ளப்பட்டன்னு பைபிளில் போட்டிருக்கணும், அந்த இடத்துல தேர்ந்து கொள்ளப்பட்டதுன்னு போட்டிருக்கோம். தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்ச ஒருத்தர் தெரியறது இல்லை, தேர்ந்தெடுக்கிறது. தேர்ந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். நம்ம வந்து ராஜாக்களாகவும் இருக்கிறோம், ஆசாரியர்களும் இருக்கிறோம். எவ்வளோ பெருமை பாருங்கள். ஆசாரியர்கள்னால் இந்த கட்டை கடைஞ்சிக்கிட்டு கட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அந்த ஆசாரி இல்லை, தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர். பூசாரின்னு சொல்கிறாங்களே இந்துக்களில், அதுக்கு ஈக்குவல் ஆசாரியர்கள். நம்ம வந்து ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த மக்களினமாயும் இருக்கிறோம். ஜாதின்னு போட்டிருக்கு பைபிளில். ஜாதிங்கிற வார்த்தை தப்பு. ஏன்னா ஜாதினா ஆக்சுவலாக இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? கேஸ்ட் சொல்லுவாங்க இல்லையா? கேஸ்ட்டுங்கிறது நமக்கு என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும். இந்த உலகத்தில் பலவிதமான ஜாதிகளை பிரித்து வச்சுருக்காங்க. இந்தியாவில் மட்டும்தான் இந்த கேவலம் இருக்குது, வேறு எந்த நாட்டிலையும் இல்லை. கேஸ்ட் ப்ராப்ளம் புரியுதா? இந்த பைபிளை மொழிபெயர்த்தவர் ஆறுமுக நாவலர்னு ஒரு பெரிய பண்டாரம், அவர் சைவ பண்டாரம். அந்த ஆள் தான் மொழிபெயர்த்தார். அவர் கிறிஸ்துவம் பண்ணி வச்சுருக்காரு நிறைய பைபிளில். இந்த மாதிரி ஜாதிங்கிறதே தப்பு. அந்த இடத்துல மக்கள் இனம் தான் சொல்லிவாங்க, ஜாதின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இங்கிலீஷில் பார்க்கும்போது நேஷன்னு போட்டிருக்குது. சொல்லுங்க, முடிக்கலாமா? முடிச்சிடலாம் வந்துட்டேன். அதனால நம்ம வந்து ராஜரீகம் ஆசரிக்கட்டும், அவர் பரிசுத்த ஜாதி பரிசுத்த மக்கள் நிலமாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கும். அப்போ நம்ம வந்து நிச்சயமாக சுவிசேஷ அறிவிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஒரு நேரம் அதிகமாக இருக்கலாம், அதுக்காக என்னை பொறுத்துக்குங்க. அந்த ஒரு ஆர்வத்தினால நான் பேசுகிறேன். இன்னும் 1 மணி நேரம் பேசணுன்னா கூட பேசுவேன். சரி, நன்றி சார்.